உங்களுக்காக ஜெபித்து உங்கள் விடுதலை ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்க திருச்சி பகுதியில் முசிறியில ஊழியம் செய்கிற அருமையான தேவ மனிதர் டேவிட் பிரகாசம் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. அவங்க ஆண்டுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள போறாங்க. நம்ம கரங்களை தட்டி அவங்கள வரவேற்போம். நன்றி. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நம்ம வீட்டுக்கு வந்தவங்களே நம்ம வெறுமனே அனுப்புவது கிடையாது. இந்த பண்பாடு நமக்கு எங்கிருந்து வந்துச்சுன்னு சொன்னா தமிழ்நாட்டில இருந்து வந்துச்சுன்னு நினைக்க வேண்டாம். நம்ம மனுஷனா இருந்ததுனால அந்த பண்பாடு நமக்குள்ள வந்துச்சு. நமக்குள்ள அந்த பண்பாடு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இறைவன் ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் என்ன செய்யறாரு, அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த புத்தகமும் தேவை கிடையாது, யாருடைய பிரசங்கமும் தேவை கிடையாது. ஏன்னா கடவுள் எல்லாருக்கும் பொதுவான ஒரு பொருளாக இருக்கிறார், ஒரு பரம்பொருள் என்று அவருக்கு பெயர். அதான் அந்த கடவுள் என்ன செய்கிறார், தன்னை மனுமக்களுக்கு மனுக்குலத்துக்கு வெளிப்படுத்துவதற்காக அவருடைய சுபாவத்துல கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு நமக்குள்ள போட்டிருக்கிறார். புள்ளன்னா என்ன, பொண்டாட்டினா என்ன, கணவன்னா என்ன, வரவங்களை கவனிக்கிறதுனா என்ன, இதெல்லாம் எங்கிருந்தோ வரல, ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு அந்த சுபாவம் வந்திருக்கிறது. எதுக்கு இந்த வார்த்தை சொல்லணும்னா, இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம், நம்ம வீட்டுக்கு வந்தவங்களை தண்ணியாவது கொடுத்து அனுப்புறோம். அப்படின்னா ஆண்டவரை தேடி நீங்க வந்திருக்கிறீங்க. ஒரு சிலர் புதுசா வந்திருக்கலாம், இன்னைக்கு ஒரு சிலர் முதலையா வாழ்க்கையிலே முதல் தடவையாக கால் எடுத்து வச்சிருக்கலாம். உங்கள் தேவைகள் எதுவானாலும் ஆண்டவர் நிச்சயமாக சந்தித்து அனுப்புவார். அதை நிச்சயமாக செய்வார். ஒரு எதிர்பார்ப்போடு இருங்கள். சாலமோனை குறித்து கேள்விப்பட்டிருப்போம். அந்த சாலமோன் என்ன சொல்ற, சாலமோனை குறித்து நான் வாசல் என்ன ஒரு காரியம்னா, இவர் தான் அந்த காலத்துல நல்ல ஞானம் உள்ளவர். இந்த ஞானத்தை கேட்டு சேபா என்கின்ற ஒரு ராஜஸ்திரி என்ன செய்றாங்க, அந்த அம்மா ஒரு பெரிய ஞானி, அது வரைக்கும் தன்னைதான் ஞானி நினைச்சிட்டு இருந்துச்சு. இப்ப எல்லாரும் சாலமோனை பத்தி உயர்த்தி பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு, என்ன இவ்வளவு பெரிய ஞானி இவரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா ரொம்ப தூரத்துல இருந்து இவரை பார்க்க புறப்பட்டு வருது. புறப்பட்டு வரும்போது எப்படி வருது அப்படின்னா, இந்த அம்மாவோட புத்தி என்ன அப்படின்னா, எப்படியாவது இவரை பேச்சுல மடக்கி இல்ல நம்ம கேள்வி கேட்டு அவனை சொல்ல முடியாம செஞ்சுட்டோம்னா இப்ப யாரு ஞானி ஆயிடுவா, இந்த அம்மா ஞானி ஆயிடுவாங்க. அதெல்லாம் புரிஞ்சுட்டீங்களா? இந்த அம்மா முகமது அலி யாரும் தெரியல, முகமது அலி அவர் குத்துச்சண்டை வீரர், அவர் பெரிய பெரிய காம்படிஷன் போக மாட்டார். அவர் என்ன செய்வார்னா, வேர்ல்டு கப் நடக்கும் அந்த மாதிரி பெரிய காம்படிஷன் நடக்கும்போது அதுல ஜெயிச்சுட்டு வந்தவொடனே இவர் கூப்பிடுவார் போட்டிக்கு. இவர் போய் தானே அவனு போனவொடனே இவர் நாக் அவுட் பண்ணி உட்கார வச்சிருவார். இவருக்கு ஒரு ஸ்டைல் அப்படி. அது போல இந்த அம்மா ஷார்ட் கட்ல பூந்து ஜெயிக்கலான்ட்டு இவர்கிட்ட போய் நம்ம சில கேள்விகள் கேட்கணும். அப்ப இவர் தடுமாறணும். அப்ப ஏன் ஞானத்தை இந்த உலகம் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த அம்மா பரட்டு வந்துச்சு. ஆனா நடந்தது என்னன்னா, பணம் கொடுத்து உலகத்துல இருக்கிற மிக கடுமை, அந்த காலத்துல வந்து இப்பெல்லாம் இன்டெலிஜென்ட் கோஷன்ட்னு சொல்லுவாங்க, ஐக்யூன்னு சொல்லுவாங்க, அந்த இன்டெலிஜென்ஸ் செக் பண்றதுக்கு, டெஸ்ட் பண்றதுக்கு. ஆனா அந்த காலத்துல வந்து விடுகதை மாத்திரம் தான் இருந்துச்சு. அப்ப இந்த அம்மா உலகத்திலேயே மகா கடினமான விடுகதெல்லாம் எடுத்துக்கிட்டு சாலமோன்ட்ட வருது. பார்க்கலாம் இவர் ஞானிங்கிறாரே, விடுவிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது கடைசியில நடந்தது என்ன அப்படின்னா, இந்த அம்மா விடுகதையை சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள அவர் விடுகதைக்கு அவர் பதிலை சொன்னார். ஒரு கைத்தட்டுங்க, நான் ஒரு அர்த்தம் சொல்றேன். ஏங்க, அவர் விடுகதைக்கு பதில் தந்ததுக்கு நம்ம எதுக்கும் கை தட்டணும் அப்படின்னா அந்த விஷயம் இருக்கு, கவனிங்க. என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம படிக்கிறோம் இந்த ராமர் லட்சுமணர் அதெல்லாம் படிக்கிறோம்ல, இதெல்லாம் என்னன்னா இதெல்லாம் ஞான அர்த்தங்கள் என்று சொல்லுவாங்க. ஞான அர்த்தங்கள். இதுல இருந்து கடவுளை நமக்கு பெரியவங்க வெளிப்படுத்தினாங்க, கடவுளுடைய சுபாவங்களை. ராமன்னா யாரு, லட்சுமணா, பஞ்சபாண்டவர்லாம் என்ன அர்த்தம், கௌரவர்லாம் என்ன அர்த்தம், குருட்சேத்திர யுத்தம்னா எங்க நடக்குது, நமக்குள்ள நடக்கிறதா குருட்சேத்திர யுத்தம். பஞ்ச பாண்டவர்கள் நம்முடைய பஞ்ச அவயங்கள். அப்ப நமக்குள்ளதான் அந்த கௌரவர்கள் எதிரிகள் காமிக்குது. அப்ப 100 விதத்துல நமக்கு பாதிப்பு வருகிறது இந்த பஞ்சேந்திரங்களில. குருட்சேத்திர யுத்தம் நமக்குள்ள நடக்குது. அப்ப கடவுளாகிய கண்ணன் நம்மளோடு இருந்தானா நம்ம ஜெயிக்கலாம். இதெல்லாம் சில காரியங்களை புரிய வைக்கிறதுக்காக அப்படியே கதையா அப்படி எழுதி வச்சிருக்காங்க. சரி, அது போல இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப சேபா அந்த ராணி ராஜஸ்ரீ வந்து போட்ட விடுகதைய இந்த ராஜா எப்படி அவுத்தாரோ, நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன், நல்லா விளங்கிக்கோங்க. உங்க வாழ்க்கையில கடவுளை நம்புறீங்களோ இல்லையோ, பிசாசுன்னு சொல்லக்கூடிய கடவுளுக்கு எதிரான ஒரு சக்தி இந்த உலகத்துல இருக்குது, நீங்க இல்லைன்னு மறுக்கவே முடியாது. அந்த சக்தி தான் உங்களை கீழே இழுத்துக்கிட்டு இருக்குதோ இல்லையோ, கடவுள் உங்களை கீழே தள்ளல, கடவுள் உங்களை சோதிக்கல. நமக்கு தெரியாதனால கடவுள் சோதிக்கிறான் கடவுள் சோதிக்கிறான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். உங்க புள்ளையோட கையை ஒடிச்சு நீங்க சோதிப்பீங்களா? உங்க புள்ளைய பட்னி போட்டு நீங்க சோதிப்பீங்களா? யாராவது கை தூக்குங்க பார்க்கலாம். என் புள்ளைய சூடு போட்டு அம்மாவை நான் பார்த்துருக்கிறேங்க. நான் இருக்கிற இடத்துல ஒரு அம்மா தன் பையன் திருடிட்டான்னு சொல்லிட்டு 3ஆம் கிளாஸ் படிச்ச பையனுக்கு அடுப்புல கம்பி வச்சு காய்ச்சி இழுத்து விட்டுச்சு. இனிமே திருடி ஆடான்னு சொல்லிட்டு கையில இழுத்துச்சு. இன்னும் அந்த தழும்பு இருக்கு. சூடு போட்டு அம்மாவை நான் பார்த்திருக்கிறேன்.
பட்னி போட்ட அம்மாவை நான் பார்த்தது இல்லை. ஒரு குழந்தைய பட்னி போட்டு நீ சாவுடா நாளைக்கு தான் சோறு அப்படின்னு சொல்ற அம்மாவை நான் பார்த்தது கிடையாது. நான் என்ன சொல்றேன், கடவுள் வந்து உன் கையை உடைச்சு காலை உடைச்சு பட்டினி போட்டு உனக்கு கேன்சர் வியாதியை கொடுத்து கடவுள் சோதிக்கிறான்னு சொல்லிட்டு இறைவா என்ன ஏன் சோதிக்கிறேன்னு சொல்லிட்டு பாவம் கடவுளுடைய மண்டைகளுக்கு முடிய போட்டு பிச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு ஜனங்கள். நீங்களே உங்க பிள்ளை அப்படி சோதிக்காதப்ப கடவுள் நிச்சயமா உங்களை அப்படி சோதிக்கவே மாட்டார். வராமேன்னு சொல்லுங்களேன். நம்ம தப்பா கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தப்பா ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம். சரி இருக்கட்டும், நம்மளே கடவுள் நம்ம எப்படி சோதிக்கிற கடவுள் அல்ல. அவன் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார். அவன் நமக்கு தீமைகள் தீங்குகள் எங்கிருந்து வருது அப்படின்னா அது கடவுளுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு தீய வல்லமையினிடத்திலிருந்து அது நமக்கு வருகிறது. அதனாலதான் நம்ம கடவுளுடைய உதவி நமக்கு தேவை. இப்ப நான் சொல்ல வந்தது என்னன்னா, இன்னொரு தத்துவத்தை நான் சொல்றேன். உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான் அப்படிங்கிறது ஒரு பழமொழி. ஆனா அது ஒரு ஆக்சுவலா ஒரு தத்துவம். அது என்ன அப்படின்னு சொன்னா, உப்பு தின்னுட்டா தாகம் வரும். தாகத்தை தீர்க்க இந்த உலகத்துல தண்ணின்னு ஒரு பொருள் உலகத்துல இருக்குமா இருக்காதா? இல்ல எனக்காகலாம் நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம், என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் பேசுறதான் தியாலஜி பேசுற பேர பேசுவேன், கத்துக்கொள்ளுங்க. நான் எம்எஸ்சி முடிச்சிருக்கிறேன், பிஎட் முடிச்சிருக்கிறேன், எம்எட் முடிச்சிருக்கிறேன், எம்ஃபில் முடிச்சிருக்கிறேன், பிஹெச்டி முடிச்சிருக்கிறேன், பிடிஹெச் முடிச்சிருக்கிறேன், டாக்டர் ஆஃப் டிவினிட்டி முடிச்சிருக்கிறேன். திருச்சியில் 1987, 88, 86 இருந்த நேஷனல் காலேஜில் தமிழ்நாட்டிலேயே மேத்தமெட்டிக்ஸ்க்கு பேர் போன காலேஜ் திருச்சியில் இருக்கிற நேஷனல் காலேஜ், பிராமின் காலேஜ். அதில் நான் படித்தேன், அதில் டிஸ்டிங்ஷன் வாங்கினேன். அதிலேயே நான் காலேஜில் லெக்சராக வேலை செஞ்சேன். ஆகவே அந்த கல்லூரி நான் இதை படிக்காமல் உட்காந்து பேசி நினைக்கிறேன்னா, ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவன் நான். பூசாரி குடும்பம் இல்லை, பில்லி சோனி செய்வனை செஞ்சு எடுக்கிற குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன். எங்கள் அப்பா சீஃப் பார்மசிஸ்டாக சேலத்தில் வேலை செய்து வந்தார், கவர்மெண்ட் ஜாப். டிஸ்ட்ரிக்ட் ஒருத்தர் தான் இருப்பாங்க, படிச்சவங்களுக்கு தெரியும். பார்மசிஸ்ட்னா காலேஜுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஒருத்தங்க இருப்பாங்க, சீஃப்னா டிஸ்ட்ரிக்ட் ஒருத்தர் தான் இருப்பாங்க. அவே அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து நான் பிறந்து வந்திருக்கேன். என்னுடைய குலதெய்வம் மங்காளம்மன், என்னுடைய ஜாதி கவரா நாயுடு, நான் தெலுங்கு பேசக்கூடிய ஜாதியில் பிறந்தவன். அவன் எவனோ ஒருத்தன் வந்து எவனோ சாமியை பேசுறான்னு தயவுசெய்து அந்த மோட்டிவேஷனை விட்டுருங்க. ஒரு பொருளுடைய உண்மையான நிறம் நமக்கு தெரியணும்னா கலர் கண்ணாடி போட்டுட்டு பார்த்தா உண்மையான நிறம் தெரியவே தெரியாது. நீங்க நைட்ல போய் ஜவுளிக்கல்ல போய் துணி எடுத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து பார்த்தா நீங்க நினைச்ச கலர் இருக்காது. கவனிச்சிருக்கீங்களா? சேலை அங்க பார்த்தா சும்மா தகன்னு இருக்கும், கலர் பிச்சு ஓதணும். வீட்டுல வந்து பார்த்தா என்னமோ டல்லா இருக்கிற மாதிரி இருக்குன்னு பார்த்தா அவன் லைட்டை போட்டு எல்லாம் கண்ணை கட்டி ஏமாத்தி கண்கட்டு விட்டது போல பண்ணி வச்சிருப்பான். இங்க வீட்டுல வந்து சன்லைட்ல பார்த்தா தான் அந்த ஒரிஜினல் கலர் தெரியும் நமக்கு, அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டேல பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. அந்த டேல உங்களுக்கு தெரியக்கூடாது லைட்டை போட்டு க்ளோஸ் பண்றது அவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்வீட் காட்டும். சரிங்க. அதுபோல இறைவனை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொன்னா அந்த கலர் கண்ணாடி போட்டுக்கிட்டே நீங்க இறைவனை தேடக்கூடாது. அது என்ன கலர் கண்ணாடினா, நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு இந்து, நான் ஒரு முஸ்லீம், நான் வந்து ஒரு புத்த மதத்தை சேர்ந்தவன், நான் ஒரு சீக்கியன், இப்படின்னு ஒரு கண்ணாடி போட்டுட்டு நீங்க கடவுளை தேடிங்கன்னா செத்து சுடுகாடு போனாலும் சரி, 38,000 ஜென்மம் எடுத்தாலும் சரி, அது கடவுளுடைய உண்மையான ட்ரூ கலரை கண்டுபிடிக்கவே முடியாது. அவை கடவுளை கண்டுபிடிக்க முதல் வழியை அந்த சின்ன வட்டம், அந்த குருவி புத்தியை விட்டு கடவுள்னாவே கடந்து இருக்கிறவர் தாங்க சார் அர்த்தம். பஞ்சேந்திரங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் எண்ணங்களுக்கு, சிந்தைகளுக்கு, மதங்களுக்கு, ஜாதிகளுக்கு, இதுக்கெல்லாம் கடந்து இருக்கிறவர் தான் கடவுள். அப்பேற்பட்ட அதிலேயே விளங்கி போச்சு, அதான் கடவுள் பேர் வச்சுட்டாங்க. அப்ப அதை நீங்க கடவுளை கண்டுபிடிக்கணும்னா இந்த சின்ன வட்டத்தை விட்டு அந்த வெளியே வந்து அல்லது அந்த கலர் கண்ணாடியை கலட்டிட்டு கடவுளே நீ யார், இறைவனே நீ யார், பரம்பொருளே நீ யார் அப்படின்னு எவன் ஒருத்தன் கேட்கிறானோ அவன் ஒருவனுக்கு அந்த கடவுள் தென்பட அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இதுதான் நேச்சுரலா நான் சொல்லிட்டு இருக்கேன். உட்கார்ந்து இருக்கிற யாராவது பரம்பரை கிறிஸ்தவங்க இருக்கீங்களா? எனக்கு தெரியாது. எவ்வளவு பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, யாராவது பரம்பரை கிறிஸ்தவங்க இருக்கிறாங்களா? யாரும் கிடையாது. பேசுற ஆளுக்கு போல கொண்டு இங்க யாருமே பரம்பரை கிறிஸ்தவர் யாரோ ஒருவேளை நீங்க புதுசா வந்திருக்கலாம், யாருமே பரம்பரை கிறிஸ்தவர் அல்ல. ஒரு மனிதனை வந்து அவ்வளவு சீக்கிரமா யாருமே கிறிஸ்தவனாக மாற்ற முடியாது. நான் சொல்றேன், எல்லாத்துக்கும் மண்டையில ஆண்ட மூளை வச்சு அமைச்சிருக்கிறான். அவனுக்கு ஒரு தெய்வம் இருக்குது, அதை விட்டுட்டு எவனுமே வரமாட்டான். என்னம்மா சொல்றீங்க? அவ்வளவு சீக்கிரம் யாரையும் அசைச்சு உடனே வயிற்று சரியா போச்சு உடனே யாரும் ஏத்துக்கொள்ள. அவங்களும் 2000 கேள்வி கேட்டு 35,000 இடத்துக்கு போயிட்டு என்னெல்லாம் செய்யணுமோ செஞ்சு பார்த்து தான் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி செய்யாம வந்து உட்கார்ந்து இருக்கல. சரி இருக்கட்டுங்க. அது அந்த உண்மையான நிறத்தை நாம் தெரிந்து வைத்துக் கொள்வோம். நான் சொன்ன 39 தண்ணி குடிப்பான்னு சொல்ல வரேன். 39 தண்ணி குடிப்பாங்கிறதுக்கு சாலமோன் கதைக்கு சம்பந்தப்படுத்திட்டு நான் உள்ளுக்குள்ள வந்தாரேன். 39 தண்ணி குடிப்பான் அப்படின்னா உப்பு குடிச்சா அவன் தாகம் அடிக்கும், தாகம் அடிச்சா தண்ணி இருக்கு, அவன் தண்ணியை ஆண்டவன் வச்சிருக்கிறான். என்னுடைய தத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா, என்னைக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்குதோ அந்த பிரச்சனை ஒண்ணு உருவாகிறதுக்கு முன்னாடியே அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை நம்மளை படைத்த பரம்பொருள் வைத்திருக்கிறார். கைகளை கடிந்து சொல்லுங்க, இதை மாத்திரம் மறந்துடாதீங்க. தீர்வுதா தொலைவாதீங்க. தீர்வு உங்க பக்கத்திலே இருக்குது, தீர்வு ஆண்டவரிடத்துல இருக்கிறது. தீர்வு இல்லைன்னா பிசாசு பெரியவனா போயிடுவான், ஆண்டவர் சின்னவரா போயிடுவார். நல்லா கவனிச்சுக்கோங்க. சாலமோன் இந்த ராஜஸ்வரி போட்ட எல்லா விடுதலையும் விடுவிச்சான்னா என்ன அர்த்தம்னா, நான் உங்களுக்கு சொல்றேன், எல்லாம் வச்சுக்கொள்ளுங்க.
என்னைக்குமே ஆண்டவருடைய புத்தி அதான். அவருடைய பிள்ளைய காமிச்சு அவன் என்ன செய்யறான்னு பாத்துக்கோ, அதை விட நான் 1000 மடங்கு கோடி மடங்கு நான் அதை விட பெரிய காரியங்களை செய்வேன். விஷயமே. சரிங்க, இப்ப என்ன சாலமோனுக்கு ஆண்டவர் என்ன சம்பந்தம் சொல்லுங்களேன். அந்த சேபாராஜஸ்வரி போட்ட விடுகதைய சாலமோன் விடுவிச்சானா விடுவிக்கலையா? விடுவிச்சானா அப்படின்னு சொல்றாங்க. பைபிள்லயும் இருக்குது, சரித்திர புத்தகத்திலும் இருக்குது. அதனாலதான் சாலமோன் ஞானியாக இருந்தார். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், பிசாசு உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து போட்ட அத்தனை விடுகதைகளையும் அவன் விடுகதை போட்டு முடிக்கிறதுக்குள்ள நம்ம கடவுளால அந்த விடுகதை விடுவிக்க முடியும். கைகளை தட்டுங்களேன். தீர்க்க முடியாத, பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வி, ஒரு பிரச்சனை, ஒரு வியாதி கடவுளுக்கு முன்பாக கிடையாது கிடையாது கிடையாது. ஒருவேளை டாக்டருடைய கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம் சார், கேன்சர், எய்ட்ஸுக்கு மருந்து கண்டுபிடிக்கல, சக்கரை வியாதினா சாகர வரைக்கும் இருக்கணும், குஷ்டரோகம்னா கட்டுப்படுத்த முடியும், இப்படி நீங்க பேசிட்டு இருக்கலாம். ஆனால் இறைவனிடத்திலே பதில் இருக்கிறது. அதை மட்டும் நீங்க விளைவிக்கோங்க. கடவுள் வேற, இறைவன் வேற. கடவுள் இறைவன் மனிதன் யாரு அப்படின்னா அவன் ஒரு மெக்கானிக் போல. அவன் என்ன செய்யறா அப்படின்னா கார் கண்டுபிடிச்ச பிறகு அதை பிரிச்சு, செல்போன் கண்டுபிடிச்ச பிறகு பிரிச்சு அதை மெக்கானிசம் கத்துக்கொண்டு அதை ரிப்பேர் பண்றோம். ஆனா இறைவன் என்பவர் யாருன்னா நம்ம உடம்ப மேனுபேக்சர் பண்ணினவர். அவர் ஒரு காரை கண்டுபிடிச்சவன் அந்த காருடைய எல்லா பழுதையும் நீக்குவதற்கு அவனுக்கு இயற்கையாகவே அந்த அறிவு இருக்கிறது போல நம்முடைய சரீரத்தை உருவாக்கின ஆண்டவருக்கு நம்முடைய சரீரத்தில் வந்த பழுதுகளையும் நம்முடைய வாழ்க்கையில வந்த பழுதுகளையும் நீக்க இறைவன் வல்லவராக இருக்கிறார். கைகளை பற்றி நன்றி சொல்லுங்க. அவரால் முடியும். அவரால் முடியலன்னா உங்களுக்கும் தேவையில்லை, எனக்கும் தேவையில்லை. தயவுசெய்து நாத்திகவாதியா போங்க. சாகரத்துக்குள்ள இவரு சொன்ன திருவள்ளுவர், தோன்றி புகழோடு தோன்றுக, தோன்றின் தோன்றாமை நன்றிகிறது போல 10 காலத்துக்கு பிரயோஜனமானது நாம் தெரிந்து வைத்துக் கொள்ளுவோம். ஒண்ணு சாகரத்துக்குள்ள இருக்குன்னு சொல்லுங்க, இல்லன்னு சொல்லுங்க. அம்மா சொன்னாங்க, தாத்தா சொன்னாங்க, பாட்டி சொன்னாங்க, இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்து வயிற்றுல பிறந்ததுனால, ஒரு இந்து குடும்பத்துல பிறந்ததுனால இந்து வழிபடுகிற தெய்வத்தை வழிபடுகிறோம். ஒரு கிறிஸ்தவ வயிற்றுல பிறந்ததுனால ஒரு இயேசு கிறிஸ்துவ தெய்வம்னு சொல்றோம். ஒரு இஸ்லாமிய வயிற்றுல பிறந்ததுனால அல்லாஹ் தெய்வம்னு சொல்றோம். ஒரு புத்த மதத்துல நீ பிறந்ததுனால புத்தன தெய்வம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. சார் கடவுள் யாரு சார்? அதை பத்தி எனக்கு தெரியாதுங்க. இது ஞானமான பதிலா? கடவுள் யாருன்னு கேட்டா அம்மா சொன்னது அப்பா சொன்னது, அம்மா சொன்னது அப்பா சொன்னது, இன்னொருத்தர் வேற சொல்லிட்டு இருக்கானே, அது என்னது? அப்ப இருக்கட்டுங்க, ஒரு 55 சாமி இது ஒண்ணு சாமியா? இல்லைங்க, கடவுளுடைய தத்துவத்தை முதலா தெரிஞ்சுக்காதனாலதான் நம்ம வாழ்க்கையில பிரச்சனைக்கு காரணமே கடவுளை நாம் அறிந்து கொள்ளாத ஒரே ஒரு குறைதான். அதாவது ஆண்டவர் சொன்னாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. அது என்னங்க அர்த்தம்? சத்தியத்தை இல்லைங்க, சத்தியத்தையும் சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ எதையோ தேடி பார்த்துட்டு இருக்க, விடுதலை கிடைக்கல, ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை சத்தியத்தை கொடுத்து பாரு. சத்தியம் என்னங்க? உண்மை. உண்மைக்கு நீ ஒரு தடவை நீ இடம் கொடுத்து பார்த்தனா அதுல உனக்கு விடுதலை வைத்திருக்கிறேன் என்று உங்களை படைத்த இறைவன் சொல்லுகிறார். அது சத்தியத்துக்கு இடம் கொடுங்க. ஆண்டவர் உங்களை அற்புதமாய் ஆசீர்வாதமா நடத்துவாராக. உங்க பிரச்சனை எதுவானாலும் உங்களுக்கு விடுதலை உண்டு, தீர்வு உண்டு. அது மாத்திரமல்ல, இன்னைக்கு என்ன கூட்டம்னா அது குடும்ப ஆசீர்வாத கூட்டம். இங்க வந்திருக்கவங்ககிட்ட உங்களுக்கு நெருங்கின சொந்தங்களுக்காக, தாய் தகப்பனுக்காக நீங்கள் அது வெளியே சொல்லக்கூட நான் சொல்றேன், அவங்க சொல்லக்கூட நான் சொல்றேன். கிட்டத்தட்ட 30 நாளுக்கு மேல உங்களுக்காக விரதம் இருந்து உங்க பிரச்சனையை உங்களுக்கே தெரியாம கேட்டு உங்க பிரச்சனைக்காக அழுது சாப்பிடாம இருந்து 30 நாள் வேண்டுதல் செய்து அதை நிறைவேற்றும்படியாக இன்னைக்கு உங்களை வரவழைச்சிருக்கிறாங்க. சும்மா நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க சொல்லாட்டினா கூட வலது கைக்கு செய்யறது இடது கைக்கு தெரியக்கூடாது. கதவை பூட்டி ஜெபம் பண்ணுன்னு சொன்னதுனால உங்களுடைய தேவைகளை இங்க அறிந்து உங்களுக்காக 30 நாள் பிரார்த்தனை செய்து அந்த பிரார்த்தனையினுடைய நிறைவு நாள் தான் இந்த நாள். ஆகவே நீங்கள் வந்திருக்கிற எல்லாரும் பாக்கியவான்கள். நிச்சயமா சொல்றேன், இந்த தேதியை நீங்க டைரியில எழுதி வச்சுக்கோங்க. இந்த தேதியை டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. இந்த தேதி உங்க வாழ்க்கையை திருப்புகிற ஒரு திருப்புமுனை நாளாக அமையும். கைகளை சரி நன்றி சொல்லுங்க. எழுதி வைங்க. உங்க வாழ்க்கை திரும்புதா, திரும்பலையா, மாறுதா, மாறலையா அப்படிங்கிறத நீங்க சாட்சி சொல்லுவீங்க. கர்த்தர் அற்புதமாய் உங்களை செய்வா. எனக்கு நான் கிட்டத்தட்ட 11 வருஷத்துக்கு மேல நான் மூல வியாதியில இருந்து 2 தடவை ஆபரேஷன் பண்ணி எனக்கு 2 தடவை சுகமாக 2 தடவை தற்கொலைக்கு போய் இப்படிப்பட்ட கிறிஸ்துவ கூட்டத்தில் பேசுற மண்டையை உடைக்கணும்னு சொல்லிட்டு கல்லெடுத்து போட்டு உடைக்க போய் எனக்கு சுகம் கொடுத்தாரு. சரி, எனக்கு சுகம் கொடுத்தது உண்மைன்னா செப்டம்பர் 25வது ஒரு நாள் இந்த அம்மா வந்திருக்கிறாங்க. அன்னைக்கு நான் அதை பத்தி சொன்னேன், எனக்கு மூலவியாதி இருந்துச்சு, எனக்கு ஆண்டவர் சுகப்படுத்தினாரு. நான் சொன்னது உண்மைன்னா உங்களுக்கும் சுகம் தருவான்னு அந்த அம்மாவுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. எந்த மூட்டையா சோறு திங்கிறியோ மாத்திரை திங்கணும்னு சொல்ற வியாதி, மூட்டையா பணத்தில்ல மூட்டையா மாத்திரை தின்னு தீராத வியாதி எல்லாம்
இப்படிப்பட்ட இடத்துக்கு வந்து ஆண்டவர் அற்புதமான விடுதலையை தந்திருக்கிறார். இவ்வளவு சாதாரண விஷயம். மனதினாலையும் முடியல, கடவுளாலையும் முடியலன்னா கடவுள் வேணாம் சார். என் தத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. கடவுளாலையும் முடியல, இந்த மைக் இருக்குது, ஏன் இந்த மைக் வச்சிருக்கிறோம், ஏன் இந்த ஆம்பிளிஃபையர் வச்சிருக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க இருந்து நான் வாழ் கட்ட முடியாது இல்லைங்களா? அதுக்காகத்தான் இது. நான் செய்யற வேலை தான் இந்த மைக்கு செய்யணும். இந்த மைக் எனக்கு எதுக்கு, ஆம்பிளிஃபையர் எனக்கு எதுக்கு சார்? தேவையில்லை தானே? அப்ப என்னால முடிஞ்சாதான் மைக்கால முடியும்னா எனக்கு மைக்கு தேவையா? தேவையில்லை. அப்ப என்னால முடிஞ்சாதான் என் கடவுளால முடியும்னா எனக்கு கடவுள் தேவையில்லை, எவனுக்குமே கடவுள் தேவையில்லை. சின்ன லாஜிக்க புரிஞ்சுக்கோங்க. என்னால முடிஞ்சாதான் என் கடவுளால முடியும்னா உலகத்துல ஒரு பயலுக்கு, ஒரு மனுஷனுக்கு, ஒரு அம்மாவுக்கு, ஒரு அப்பாவுக்கு யாருக்குமே யாரு தேவையில்லை? தேவையில்லை. அது உன்னால முடியுமே, உன்னால முடியாது அவரால முடியாதுல்ல, அப்புறம் அவரு கடவுளுக்கு இலக்கு நினைக்கிறீங்களா? உங்களால முடியாதத அவரால முடிய வைப்பாரு. அங்கதான் நிக்கிறாரு கடவுள். மனுஷன் அங்க வந்து ஏமாந்துடுறான். மனுஷன் அங்க வந்து ஏமாந்துடுறான். ஒரு தடவை ஒரு இஸ்லாமிய சகோதரரை சந்தித்தேன். அவருடைய தாயார் வந்து கேன்சர் வியாதியில் இருந்தாங்க. அப்ப அந்த அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது திண்ணையில உட்காந்து பேசிட்டு இருந்தேன். என்னங்க அப்படின்னா, கேன்சர் வியாதினாங்க. ஏங்க கடவுளுக்கு சுகப்படுத்த மாட்டாரான்னு கேட்டேன். ஏன் கடவுள் எப்படிங்க சுகப்படுத்துவான்னு கேட்டான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு டாக்டராலையும் முடியல, கடவுளாலையும் முடியலன்னா இந்த கடவுள் இந்த டாக்டரோட எப்படிங்க பெரியவர்னு சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? எங்க டாக்டரும் முடியலைங்கிறாருங்க, கடவுளும் முடியலைங்கிறாருங்க. இப்ப யாருங்க பெரிய ஆளு? யாருங்க பெரிய ஆளு? என்னம்மா சொல்ல முடியாதா? கடவுள் தான் பெரிய ஆளுன்னு சொல்றதா? பயந்து சொல்றோம். அப்ப கடவுள் பெரிய ஆளுன்னு செஞ்சிருக்கலாமே. செய்வாரு, செஞ்சிருக்கணும். ஏன் சுடுகாட்டுக்கு போனோம்? செத்த பிறகு செய்வாரா? உசுரோடு இருக்கும்போது செய்யணும். ஆமென் சொல்லுங்க. கடவுள் செய்வாருங்க. அவர் தான் கடவுளை. ஏன் தெரியாம இருக்கிறீங்க? பாவம். தீர்வு இருக்குன்னு தெரியாதனால தாங்க நீங்க இருக்கிறீங்க. தீர்வு இருக்குன்னு தெரியாதனால தான் போறீங்க. நல்ல பிரச்சனைங்களா? தீர்வு இல்லாதனால நீங்க ஒண்ணு நரகத்துக்கும் போறதில்ல, நீங்க வியாதிக்கும் போறதில்ல, கஷ்டப்பட போறதில்ல. உங்களுக்கு ஒரு தீர்வை உங்களை படைச்ச இறைவன் வைத்திருக்கிறான் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இன்னும் வரல. நீங்க இன்னும் விஞ்ஞானத்தை பார்த்துட்டு இருக்கிறீங்க, இன்னும் நீங்க டாக்டர் சொல்றதை கேட்டுட்டு இருக்கிறீங்க. எல்லா சூழ்நிலையும் ஆண்டவருடைய கையில் இருக்கிறது. கோடான கோடி நட்சத்திரங்களை ஆபரேட் பண்ணிட்டு இருக்கிறவர் உங்களையும் என்னையும், உங்க சூழ்நிலையும் என் சூழ்நிலையும் ஆபரேட் பண்றாரு. அற்புதமாய் அதை மாற்றி உங்களுக்கு சாதகமாய் அதை திருப்ப முடியும். போன தடவை நான் மீட்டிங் வந்துட்டு நான் முசிறி போகும்போது என் கூட ஒருத்தர் வந்தார். வரும்போது என்ன சொன்னாரு, உங்க ஊர் செலுத்தல் இருக்குது, எங்க திருப்பூர்ல தூரல் கூட விழ மாட்டேங்குதுன்னு சொன்னார். தூரல் கூட விளையலைங்க. என்னங்க ஊரு அப்படின்னு கேட்டார். நீங்களே எதுக்கு இருக்கிறீங்கன்னு கேட்டேன். பைபிளை தூக்கிட்டு எதுக்கு கிறிஸ்தவம் சொல்லிட்டு அலையிறீங்க அப்படின்னு நான் உங்களை கேட்டேன். நீங்க ஆண்டவர் சொல்லிருக்காரு, ஒரு நல்ல மனுஷன் இருந்தானா, ஒரு நீதிமான் இருந்தானா, அவன் நிமித்தம் அந்த ஊரே என்ன செய்ய மாட்டானு, ஆளிக்கவே மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அவங்க ஜெபம் பண்ணா அவங்க அப்படியே நடக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீ ஜெபம் பண்ணு, மழை வரும். நானும் ஜெபம் பண்றேன், மழை வரும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த தடவை நான் வரத்துக்குள்ள போதுமான மழை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். சரித்திரம் காணாத ஒரு மாற்றம். டிசம்பர் 31 வரைக்கும் மழை இருக்கும், பருவமழை நீடிக்கும் என்று வானிலை ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நல்லது, நம்ம ஊருக்கும் பெய்யட்டும், கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கட்டும். சரி, இப்ப நம்மளுடைய விஷயத்துக்கு நேரம் நம்ம கடந்து போக போறோம். இப்ப செய்திக்கு போவோம். உங்க பிரச்சனைக்கு தீர்வு இருக்குன்னு சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்காக வேண்டி இருக்கிறாங்க, நிச்சயமா பதில் வரும். நீங்க விடுதலை எதிர்பாருங்க. எதிர்பார்க்காட்டினாலும் ஆண்டவர் விடுதலை தருவார். அந்த விடுதலை பெற்றுக்கொண்ட பிறகு நீங்க ஆண்டவருக்கு நன்றி உள்ளாயிருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இப்ப உங்களுக்கு ஒரே ஒரு மந்திரத்தை மாத்திரம் போட்டு காமிச்சிட்டு, அந்த மந்திரத்தினுடைய வியாக்கியானத்தை நான் கொடுக்கல. அது வியாக்கியானம் கொஞ்ச நேரம் தான். அது என்ன சொல்லுது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு கொஞ்ச நேரம் இருக்கிற கொஞ்சம் 45 நிமிஷத்துக்குள்ள எல்லா விஷயத்தையும் நான் சொல்லி முடிக்கணும். ஆகவே அதை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. முதலாவது மந்திரத்தை போடுறதுக்கு முன்னாடி மந்திரம்னா என்ன அப்படின்னா, மந்திரம் நான் எல்லாத்தையும் நானே சொல்லிடுறேன், கேட்டு பதில் சொல்ல நேரம் இல்ல. மந்திரம்னா பொருள் உள்ளுரைதல் அப்படின்னு அர்த்தம். மந்திரா அப்படின்னாவே there is an inner meaning அப்படின்னு அர்த்தம். அதுக்குள்ள ஒரு சில அர்த்தங்கள், பொருள் உள்ளுரைதல், அங்க ஒரு இன்னர் மீனிங் இருக்குது அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அது டிக்ஷனரி மீனிங்கே அப்படி சொல்லுது. சரி இருக்கட்டும். இப்ப இந்த மந்திரம்னா அப்ப நான் ரெண்டா பிரிக்கிறேன். என் அறிவுக்கு உட்பட்டது நான் பேசுறேன். ஒண்ணு அது விஞ்ஞான பூர்வமா இருக்கணும், அல்லது தெய்வீகமாக இருக்கணும். சில மந்திரத்தை சொன்னா சில காரியம் நடக்குதுங்கிறாங்க, நல்லா கவனிக்கணும். ஒன்னு ரெண்டு விஷயம், ஒன்னு தெய்வீகம், ஒன்னு விஞ்ஞான பூர்வம். இப்ப தெய்வீகமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது எதுக்குமே சம்பந்தப்படாத தெய்வத்துக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, அது சொன்னா தெய்வம் செஞ்சிடறாரு அப்படின்னா அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அது எப்படி நான் சொல்றேன் கேளுங்க. இப்ப மாணவன் போய் ஃபெயில் ஆயிட்டா இருக்கிறான், வாத்தியார்ட்ட போயிட்டு 100 தடவை நான் இனிமே நல்லா படிப்பேன் எழுதி காமிக்கிறான், அல்லது சொல்றான். உடனே வாத்தியார் மார்க் போட்டுருவாரா அல்லது பாஸ் போட்டுருவாரா?
போட மாட்டார்ல. அப்ப வாஜாரும் போட மாட்டான், கடவுளும் போட மாட்டார். நல்லா நான் வச்சுக்கிட்டே வாங்க. ஒரு திருடன் திருடிட்டு கொலை செஞ்சுட்டு வந்துட்டான். ஜட்ஜி கேட்கிறாரு, 1000 தடவை நான் சொல்றேங்க இனிமே கொலை செய்ய மாட்டேன், இனிமே கொலை செய்ய மாட்டேன், இனிமே கொலை செய்ய மாட்டேன்னு சொன்னா ஜட்ஜி விட்டுருவாரா? இல்லைங்க, சொன்ன விட மாட்டாரா? சத்தியம் பண்றாங்க, ஆத்தா மேல சத்தியம் பண்றாங்க, என்னை விட்டுருங்க. உங்க மேலே சத்தியம் பண்றாங்க, என்னை விட்டுருங்க. விட மாட்டார்ல. நீ 1 கோடி தடவை சொன்னாலும் உனக்கு கிடையாது. அப்ப நீ ஏதோ சொன்னனால கடவுள் செய்யறாருன்னா கடவுள் ஏமாளியா கோமாளியா எனக்கு தெரியல. நீ ஏதோ மந்திரம் சொல்லி அதுல சில அர்த்தங்களை சொல்றதுனால கடவுள் உடனே உன்னை மன்னிச்சு உன்னை ஆசீர்வதிச்சு உன்னை உயர்த்திடுவாரு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அது நிச்சயமாகவே அது கிடையாது. எதுக்காக மந்திரம்னா, ஸ்கூல்ல எதுக்கு இம்போசிஷன் கொடுக்குறாங்கன்னா, சின்ன பிள்ளை நான் படிக்கும் போது உங்களுக்கு எப்படின்னு தெரியாது. இப்ப GIRL கேர்ள் அப்படின்னா ஸ்பெல்லிங் தப்பா போட்டா அது 5 தடவை எழுது, 10 தடவை எழுதுன்னு சொல்லிட்டு காம்போசிஷன் நோட் இருக்கும், கட்டர் நோட்டு. அதை லெப்ட்ல எழுதணும், அண்டர்லைன் பண்ணி. அப்ப எழுதும் போது என்ன ஆகுது, நம்ம மனசுல பதிஞ்சு எங்க தப்பு பண்ணக்கூடாது, ஆனுவல் எக்ஸாம்ல தப்பு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம மைண்ட்ல ரெக்கார்ட் பண்ணதுக்காக அதை சொல்றாங்க. இது போல மந்திரத்தை ஏன் 100 தடவை சொல்லு, 108 தடவை சொல்லு, 1008 தடவை சொல்லுன்னு சொன்னா அது உங்க மனசுல பதியணும். அது என்ன அர்த்தம் சொல்லுதுங்கிறது உங்க மனசுக்குள்ள போகணும். அதன்படி நம்ம நடக்கணும். அதுக்காக பெரியவங்க அப்படிலாம் அப்படி ஒரு வித்தை காமிச்சிருக்காங்க. மற்றபடி நீ வெறும் வாயிலே சூ மந்திரகாளி சொல்லிட்டுனால எந்த சூ மந்திரகாளியும் ஆக போறது கிடையாது. அதுல நான் மந்திரத்தினுடைய காரியங்கள் அதான் வள்ளுவர் சொன்னாரு, கற்க கசடு அற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அப்ப கற்பது எதுக்கு தான் சார்? நிற்பதற்கு. நிற்பதுனா நடப்பதற்கு. வாழ்க்கையில நீ கற்றுக்கொண்ட பிரகாரமாய் நடப்பதற்கு. நிற்க அதற்கு தக. அதுக்காக தான் அந்த காரியத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன பொறுத்தளவு என்ன அப்படின்னு சொன்னா, 1000 தடவை மந்திரத்தை சொல்றதை விட, பைபிளை கேட்கறதை விட, குர்ஆனை படிக்கிறதை விட, பகவத்கீதை படிக்கிறதை விட, 1000 பிரசங்கத்தை கேட்பதை விட அவங்க சொன்னதை நீங்க செய்வதுதான் கடவுள் நம்ம இடத்துல எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம். நீ என்ன படிக்கிறீங்கிறது முக்கியம் இல்ல சார், நீ படிக்கிறதே உன் லைஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கு தான். பகவத்கீதை 7 இருந்து சட்டத்துக்கு ஒப்பிப்பேன், பைபிள்ல A to Z ஒப்பிப்பேன், 33ஆம் பக்கத்துல என்ன இருக்குது, 66ஆம் பக்கத்துல என்ன இருக்குன்னு கேட்டா அப்படியே சொல்லுவேன்னா பேய் கூட சொல்லுவோம். அது நமக்கு தேவையில்லை. எத்தனை வசனத்தின்படி உன் வாழ்க்கை அமைந்திருக்கிறது, எந்த வார்த்தைக்கு யோகியமா இருக்கிற, அதுக்காக தான் இவ்வளவு காரியங்கள். அது படிக்கிறதோ கேட்கறதோ முக்கியம் இல்ல, நம்ம அதன்படி செய்யறதுதான் நமக்கு முக்கியம். சரி, இப்ப மந்திரத்துக்கு நான் சொல்றேன். அந்த மந்திரத்தோட பேரு கடைசியா சொல்றேன். இந்த மந்திரத்தை குறித்து ஒரு 2 நிமிஷம் நான் சொல்றேன். கிட்டத்தட்ட இந்த மந்திரத்துக்கு இவ்வளவு பெரிய புக்கே போட்டிருக்கிறாங்க. நீங்க பார்த்திருக்கலாம், கேட்டிருக்கலாம். நீங்க கேட்காத மந்திரத்தை நான் சொல்லல, உலகம் அறிஞ்ச ஒரு மந்திரத்தை சொல்ல போறேன். அந்த மந்திரம் நான் என்னன்னு சொல்றேன். இந்த மந்திரத்தை இப்ப நான் சொல்ல போற மந்திரத்துக்கு பேர் கடைசியா சொல்றேன். இந்த மந்திரத்துடைய சிறப்பு நிறைய இருக்கு, நான் சுருக்கமா சொல்றேன். வேதங்களின் தாய் அப்படின்னு சொல்றாங்க இந்த மந்திரத்தை. இல்லைங்க, வேதத்துக்கும் இதுக்கு என்னங்க சம்பந்தம்? 4 வேதங்கள். அதே தமிழ்நாடு இந்து மக்களுக்கு தெரியாது. கேட்டா பகவத்கீதைங்கிறான் ஒரு சிலர், சில பேர் ராமாயணங்கிறீங்க. வேதம்னாவே நமக்கு என்னன்னு தெரியாம இருக்கனால தான் இந்து மதம் இவ்வளவு கேவலமா இருக்குது. அது தயவுசெய்து இந்து மதத்தை நான் புண்படுத்தல, நானே இந்துவை சேர்ந்தவன் தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு சொல்ல வரேன். மத வேதம்னா என்னன்னு தெரியலங்கிறீங்க. வேதத்தை வாசிக்கிறீங்களான்னா அதான் கிடையாதுங்கிறீங்க. எங்க கிடைக்கும் கேட்கறாங்க. நான் இன்னைக்காக கொண்டாடலான்னு பார்த்தேன். அந்த யஜுர்வேதத்தை வீட்டில் வச்சிருந்தா கொண்டாடலாமே, அதுல இருந்து 2 வாசி காமிக்கலாமேன்னு. வேதம்னா என்ன, வேத புஸ்தகம்னா என்னன்னு கையில வச்சு சொல்லிருக்கு. அதனால தூக்கிட்டு வரதுக்கு சிரமம் போட்டுட்டு நான் தூக்கிட்டு வரல, இல்லைன்னா அதையும் தூக்கிட்டு வந்து வச்சிருப்பேன் நான். வேதம்னா என்ன? ரிக், யஜுர், சாம, அதர்வன, இந்த 4 தான் வேதங்கள் என்று சொல்றாங்க. சரி, வேதங்களுக்கு இந்த மந்திரத்துக்கு என்ன? வேதங்களுக்கே தாயாம். அப்புறம் என்ன அர்த்தம் புரியுதுங்களா? தாய்னா அதான் பிறப்பிடம் இல்லைங்களா? நம்ம உற்பத்தி செஞ்சவதான் தாய். இந்த வேதத்தை உற்பத்தி செஞ்சதே இந்த மந்திரமா அப்படின்னு சொல்றாங்க, வேதங்களின் தாய். அப்புறம் உலகத்துல 7 கோடி மந்திரங்கள் இருக்குன்னு இந்து மக்கள் சொல்றாங்க. 7 கோடி மந்திரங்களுக்கு தாயாம். அப்புறம் என்ன அர்த்தம்? இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அப்படிங்கிறாங்க. இதுதான் ஆரிஜினல், இதுதான் ஒரிஜினல், இதுதான் ஆரம்ப காலத்து, இதுதான் ஆதி, இதுதான் பிரதான மந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. ஆரியர்களின் அல்லது பிராமணர்களின் தினசரி மந்திரம், மந்திரங்களில் தலை சிறந்த மந்திரம், ஞானத்தை அடைய செய்யும் மந்திரம், சொர்க்கலோகத்தை அடைய செய்யும் மந்திரம், மறுபிறப்புன்னு சொல்றாங்களே, அதையெல்லாம் இல்லாமல் டைரக்டா ஆண்டவரத்துல போய் சேர்க்கக்கூடிய மந்திரமா. அது மாத்திரமல்ல, மனிதனை அந்த வர்ண சாஸ்திரப்படி 4ஆ பிரிச்சிருக்கிறாங்க. அதுல எந்த வகையான மனிதராக இருந்தாலும் இந்த மந்திரத்தை சொன்னா அவன் முதல் தரமான அந்த வகையில போய் சேர்ந்துருவானா. முதல் தரமா இருக்கக்கூடிய அந்த பிராமணர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த மந்திரத்தை சொல்லாட்டி அந்த ஸ்தானத்தை அவர்கள் இழந்து விடுவார்களாம். இப்படி இதை குறித்து சொல்லிட்டே போறாங்க. இதை ஓதாட்டி அவங்க பிராமணர்களே கிடையாதான். பிராமணர்களின் தினசரி மந்திரம். இப்படி இந்த மந்திரத்தை குறித்து சொல்லிட்டே போறாங்க. சரி, இருக்கட்டும். இப்ப இந்த மந்திரத்தை பத்தி, இந்த மந்திரத்தோட பேரு நான் சொல்றேன். இந்த மந்திரத்தோட பேரு காயத்ரி மந்திரம். அதை நீங்க கேட்டிருப்பீங்க. ஒரு 2 நிமிஷம் தான் இருக்குது, அதை நான் போட்டு காமிச்சிடுறேன். அதை அந்த மந்திரத்தை கவனமா கேட்போம்.
பாஸ்டர் எங்க இருக்காரு? ஆக்ஸ் ஒன்னா ரெண்டா? ஓம் பூர்புவஸ்ஸஹ தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् ॐ भूर्भुवस्सुः तत्सवितुर्वरेण्यम् भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् ॐ भूर्भुवस्सुः तत्सवितुर्वरेण्यम् भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् ॐ भूर्भुवस्सुः तत्सवितुर्वरेण्यम् भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् ॐ भूर्भुवस्सुः तत्सवितुर्वरेण्यम् भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. இந்த மந்திரத்துக்கு பேர் தான் காயத்ரி மந்திரம் என்று சொல்றாங்க. 24 எழுத்து மந்திரம் என்று பெயர் இதற்கு. ராமாயணத்துல, வால்மீகி ராமாயணத்துல 24,000 ஸ்லோகங்கள் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு ஆயிரத்துக்கும் ஒவ்வொரு எழுத்தை எடுத்து அவங்க சொல்றது, நான் சொல்லல, எழுதினவன் நான் இல்லை, கட்டினவன் நான் இல்லை, படிச்சதுனால சொல்றேன். அந்த 24,000 ஸ்லோகத்துக்கு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி அங்க 24 எழுத்து எடுத்து 24 எழுத்து மந்திரம் என்று இதற்கு பேரு. ஓரெழுத்து மந்திரங்கிறது ஓம், 5 எழுத்து மந்திரங்கிறது சிவாய நம. மந்திரத்தை சொல்வதனுடைய நோக்கமே செய்வதுன்னு சொன்னேன். உதாரணமா சிவாய நம என்று சொன்னால் சிவத்தை நமஸ்கரிப்போமாக. சிவத்தை நமஸ்கரிப்போமாக என்ன அர்த்தம்னா, சிவம் என்றால் அன்பு. இது உலகத்துக்கே தெரியும், இதை நான் உட்காந்து யோசிச்சு சொல்லல எல்லாமே. அன்பை நமஸ்கரிப்போமாக அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீ அன்பா இருன்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே கிடையாது. காலையில 1000 தடவை சிவாய நம சிவாய நம உருட்டிட்டு குழம்புல உப்பு நிறைய போச்சுன்னு சோத்தை பொண்டாட்டி மூஞ்சில விட்டு எரியாம இருக்கிறது தான், எரியாம இருக்கணுங்கிறதுக்காக தான் சிவாய நம சொல்றான்னு சொல்றது. நீ உருட்டுறது பாதரட்ச கோட்டையை, அந்த ருத்ராட்ச கோட்டையை வச்சுக்கிட்டு சிவாய நமன்னு சொல்லிட்டு பொண்டாட்டி ஆக்கிக்கிட்டு குடும்பத்தை எடுத்துட்டு இருக்க கூடாது. அது சில காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்காக தான் சொன்னாங்க. ரைட். இந்த காயத்ரி மந்திரத்தை குறித்து பகவத்கீதையில கண்ணன் என்ன சொன்னாரு சொல்லும்போது, காயத்ரி சந்தசாம் மாதா என்று சொன்னால் எல்லா மந்திரங்களுக்கும் இந்த காயத்ரி தாயாக இருக்கிறது, பிறப்பிடமாக ஊற்றாக இருக்கிறது. இன்னொரு சொல்லும்போது காயத்ரி சந்தசா மகம் என்று சொல்றாரு. அப்படின்னு அது என்ன அர்த்தம் சொல்லணும்னா, வேத மந்திரங்களில் நான் காயத்ரியாக இருக்கிறேன் என்று அங்க சொல்லப்பட்டிருக்குது. இது பல காரியங்கள் இருக்குது. வேற என்ன சொல்றாங்க இதை பத்தினா, கடவுளின் சுருக்கம் இப்பிரபஞ்சம். நல்ல கவனிங்க, கடவுளை பத்தி தெரியலன்னா என்னங்க சார்னா, இந்த பிரபஞ்சத்தை படிச்சுக்கோப்பா, கடவுளை படிச்சுக்கலாம். இந்த பிரபஞ்சத்தினால படிக்க முடியலன்னா சரி 4 வேதத்தை படி. இப்பிரபஞ்சத்தின் சுருக்கம் 4 வேதம். ஐயா 4 வேதத்தை நான் படிக்க முடியாதப்பா, நான் படிக்காத என்னப்பா சொன்னா, சரி ரிக்வேதத்தையாவது படி. 4 வேதங்களில் சுருக்கம் ரிக்வேதம். ஐயா ரிக்வேதத்தை எனக்கு படிக்க முடியாதையா, எனக்கு படிக்க தெரியாதா இல்லையானா, சரி ரிக்வேதத்தை நீ படிக்காட்டி பரவாயில்ல, ரிக்வேதத்தின் சுருக்கம் தான் காயத்ரி அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுறாங்க. எங்க கொண்டு வராங்க பாருங்களேன், அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வந்து, கடவுளை நீ தெரிஞ்சுக்கணும்னா இந்த காயத்ரி மந்திரத்தை தெரிஞ்சுக்கோ, நீ யாரை தெரிஞ்சுக்கலாம், கடவுளை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அங்க இருந்து ஆரம்பிச்சு, கடவுள்கிட்ட இருந்து ஆரம்பிச்சு கடைசியில காயத்ரி கிட்ட இருந்து முடிச்சிட்டாங்க. ஆகவே இந்த காயத்ரி மந்திரத்தை வந்து ஒவ்வொரு நாளும் எத்தனை தடவை சொல்லணும், எப்படி சொல்லணும்னு சொல்றாங்க. அது நமக்கு முக்கியம் அல்ல, நம்ம அந்த விஷயத்துக்கு நம்ம வருவோம். இதுல ஓம் பூர் புவ ஸ்வக ஓம் என்று சொல்லக்கூடிய அந்த வரலாம் வியாகுருதிகள் என்று பேர். வியாகுருதிகள்னா இதெல்லாம் மந்திரம் கிடையாது. அந்த ஓம்ங்கிறது திறவுகோல் மந்திரம், உத்கீதம், பீஜ மந்திரம், பிரணவ மந்திரம், இப்படி அதை பத்தி நிறைய காரணம் பின்னாடி நான் சொல்றேன். பூர் என்றால் அர்த்தம் சொல்றேன், புரிஞ்சுக்கோ. பூ என்றால் பூமி, புவ என்றால் மறு உலகம், ஸ்வக என்று சொன்னால் சொர்க்க உலகம், தத் என்றால் அந்த, சவிதுர்னா சூரியனை விட, அப்ஜெக்டிவ் அது, சூரியனை விட, வரேனியம் என்று சொன்னால் அந்த சவிதுர்னா சூரியன், வரேனியம் என்று சொன்னால் சூரியனை விட சிறந்த அப்படின்னு அர்த்தம். பர்கோ என்றால் மெடிடேட் அர்த்தம்.
மேலான குணநலன்கள், ஹை குவாலிட்டிஸ் அல்லது ஹை கேரக்டர்ஸ் ஆஃப் காட், அதான் பர்கோ. தேவஷியம் என்றால் தேவன்னா ஒளிமயமானவர், தேவஷியம் என்றால் ஒளிமயமானவராய் இருக்கக்கூடிய, அதுவும் அட்ஜெக்டிவ். அது தீமகி என்றால் லெட் அஸ் மெடிடேட் என்ற அர்த்தம், தியானிப்போமாக என்ற அர்த்தம். அப்புறம் கடைசி என்ன சொல்றது, தியோ யோ ந பிரஜோதியாத். தியோ என்றால் தியாலஜி என்று சொல்றோமே, இறையியல் சொல்றோமே, இறைவனை பற்றி கூடிய வார்த்தை தியோ. தியோ என்றால் இறைவன், தேவனை அறியும் அறிவு என்ற அர்த்தம். சரி, யோ ந என்றால், யோ ந எவர், நா என்றால் நம்முடைய, பிரஜோதியாத் என்றால் தூண்டிவிடக்கூடியவர். என்ன சுருக்கமா சொல்றாங்கன்னா, எவரொருவர் நம்முடைய அறிவை, கடவுளை பற்றி அறிவை தூண்டிவிடக்கூடியவராக இருக்கிறாரோ, எவரொருவர் சூரியனோட மகிமையா இருக்கிறாரோ, யாரொருவர் கடவுளை அந்த ஒளிமயமானவராக இருக்கிறாரோ, அந்த கடவுளுடைய குணநலன்களை தியானிக்கணும். இது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. காயத்ரி ஒரு பொண்ணோட பேரும் இல்ல, ஒரு ஆணோட பேரும் கிடையாது. பிராமணர்கள் இந்த மந்திரத்தை ஒரு சகோதரியாய் போற்றி பாராட்ட வேண்டும் என்பதற்காக இந்த மந்திரத்துக்கு இவங்க பேரு வச்சிருக்கிறாங்க. காயத்ரி என்பது கடவுளுடைய பேர் அல்ல, இந்த மந்திரத்துக்கு பேரு காயத்ரி. இது ஒரு சகோதரியாக பாவித்து பிராமணர்கள் இதை வழிபட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முக்கியத்துவத்தை சொல்றதுக்காக. எப்படி பூமாதேவி நம்ம பெண்ணுக்கு ஒப்பிடுறோம், பூமி ஆணும் அல்ல பெண்ணும் இல்ல, நமக்கு சும்மா புரியறதுக்காக பூமாதேவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அது எப்படி பெண்ணுக்கு ஒப்பிட்டு இருக்காங்களோ அது போல இதை இந்த மந்திரத்தை ஒரு பெண்ணுக்கு அவர்கள் ஒப்பிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய சுருக்கம் என்னன்னா, தியோ யோன பிரஜோ தீமகி என்று சொன்னால் தியானிப்போமாக, பர்க என்றால் தேவனுடைய குணநலன்கள். இப்ப என்ன செய்ய சொல்ல, இந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, 150 தடவை 1008 தடவை சொல்றதை விட இது என்ன செய்து பாருங்க. உதாரணம் சொல்ல பாருங்க, அம்மா அவசரம் வெளியே போறாங்க, ஒரு லெட்டர் வச்சுட்டு போறாங்க, பசிச்சதுன்னா ஃப்ரிட்ஜில் சாப்பாடு வச்சிருக்கிறேன் ஒரு வார்த்தை, அதை நீ எடுத்து சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மா போகும்போது அதை படிடா, பசிச்சா அதை எடுத்து படி அப்படிங்கிறான். அம்மா போயிட்டாங்க, இவன் பசிக்கும்போது என்ன செய்யறான், எடுத்து படிக்கிறான். என்ன படிக்கிறான், பசிச்சா நாங்க அதை டப்பால சோறு வச்சிருக்கேன் சாப்பிடு அப்படிங்கிறாங்க. இதே 100 தடவை படிக்கிறான், பசி சரியா போயிடுமா? அம்மா படிக்குதுன்னு சொல்லிச்சு. அது மாதிரிதாங்க மந்திரம். இது சொல்லிட்டு ஒண்ணு இல்ல, இந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னு நீங்க செய்யணும், அதுதான் பிரதானம். இப்ப இந்த மந்திரம் என்ன சொல்லுச்சுன்னா, கடவுளை தியானிப்பா. யாரை தியானிக்கணும்? இது டெய்லி நீங்க செய்யணும், கடவுளை தியானிக்கணுங்கிறதுக்காக. அப்ப அந்த வேலையை இப்ப நம்ம செய்வோம். 1008 தடவை நம்ம சொல்றதை விட ஒரு தடவை கடவுள்னா யாரு, ஒரு என்ன அப்படிங்கிற அந்த குணநலனை நாம் தியானிக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். ஒரு சில காரணம் நான் சொல்றேன். கடவுளை நீங்கள் அறியினா முதல் ஸ்டெப் நீங்கள் ஜாதி மத இனத்தை நீங்கள் பாராமல் அதை விட்டு வெளியே இறைவனை நீ யார் என்று கேட்டீங்கன்னா இறைவன் தென்படுவார். இதை விட்டுட்டு வேற ஏதாவது சாக்கெட்ல போறீங்கன்னு சொன்னா நிச்சயமா கடவுளுடைய உண்மை நிறம் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. சாகர வரைக்கும் முஸ்லீம் அல்லாஹ் தான் தெய்வம் சொல்ல போறாங்க, கிறிஸ்தவர்கள் இயேசு தான் தெய்வம் சொல்ல போறாங்க, இந்துக்கள் வேற சொல்லதான் போறாங்க. ஆனா உண்மை என்னங்கிறத அறியாமலே போயிடுவாங்க. நீங்க இந்த பரந்த மனப்பான்மையோடு அந்த குறுகிய வட்டத்துட்டு வெளியே வந்தீங்கன்னா இறைவன் தென்படலாம். உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக சில காரணங்கள் சொல்றேன். ஆங்கிலத்துல இந்த கடவுளை பத்தி தெரியறதுக்கு முன்னாடி மதத்தை குறித்து ஒரு சில வார்த்தைகள் சொல்றேன். ஏன்னா நம்ம மதங்கிறது நம்ம போட்டு சண்டை போட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். வந்தோடனே இந்து மதம், இது கிறிஸ்துவ மதம், இது அவன் ஜாமி பேசுறான், இவன் ஜாமி பத்தி பேசுறான், இவன் ஏன் ஜாமி குறை சொல்றான், இப்படியே பேசி 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 கடவுளை மிஸ் பண்ணிட்டோம். இப்ப மதம்னா என்னன்னு சொன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபிகர் கிடைக்கும், கொஞ்சம் கத்துக்கோங்க. மதம்னா என்னன்னு சொன்னா ஆங்கிலத்துல என்னுடைய வார்த்தை ரிலிஜியன் சொல்றாங்க. அது 2 கிரேக்க பதத்தினுடைய கூடுதல், ரிலீஸ் பிளஸ் ஜியோ அல்லது ரிலிக் பிளஸ் ஜியோ, RELIC. அந்த ரிலிக் அது ரிலீஸ் சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜியோ என்றால் நமக்கு தெரியும், ஜியாமெட்ரி ஜியாலஜின்னு சொல்றோம். ஜியோன்னா பூமி, ஜியாலஜி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜியோ GEO ஜியோ என்று சொன்னால் இது பூமி என்ற அர்த்தம். அப்ப இந்த ரிலீக் என்று சொன்னால் ரிலீஸ் அர்த்தம், படம் ரிலீஸ் ஆச்சு, ஜெயில் ரிலீஸ் ஆனா விடுதலை ஆகுதல் அர்த்தம். அப்ப ரிலீஜியன் என்றால் என்ன அர்த்தம்னா அந்த பூமிக்குரிய காரியங்களிலிருந்து விடுபட்டு இறைவனிடத்தில் போய் சேர்வதற்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியங்கள் தான், ஒரு மார்க்கம் தான் அந்த மதம் என்கின்ற அந்த வார்த்தைக்குள்ள அவங்க கொண்டு வந்தாங்க. ரிலிஜியன் அப்படிங்கிற வேர்டை அவங்க வச்சாங்க. தமிழ்ல அதை விட சூப்பரா வச்சிருக்காங்க, கவனிங்க. அவருங்க எல்லா மொழியிலையும் சொல்றது நேரம் இல்லை, இந்த இங்கிலீஷ் தமிழ் மட்டும் நான் சொல்றேன். இங்க இங்கிலீஷ்ல தமிழ் எப்படி வச்சிருக்காங்கன்னா, மதத்துக்கு தமிழ் என்னங்க? இன்னொரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். ஜாதியா? சமயம் சொல்லுங்க. நம்ம எப்படி உச்சரிக்கிறோம்னா மா போட்டு உச்சரிக்கிறோம். சா மா அதான் கிடையாது, சா மா இல்ல, சா மை எம் அப்படி வரணும். அதான் உண்மையான வார்த்தை. நமக்கு சொல்ல முடியாதனால, அது ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால நம்ம என்ன ஆக்கிட்டோம், சமயம். ஆக்சுவலா அப்படி கிடையாது. அப்ப சமை என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு தெரியாம இல்ல. சோறு சமைச்சிட்டியாடி ஆத்தா அக்கா அப்படின்னு கேட்கறோம் இல்ல, என்ன அர்த்தம் சமைச்சது, சமைக்கிறது என்ன அர்த்தம்? இப்ப நம்ம எல்லாம் டவுன்ல வந்துட்டோம் தெரியல, கிராமத்துக்கு தெரியும். உன் பொண்ணு சமைச்சிட்டாளாடி அப்படின்னு கேட்பாங்க. என்னங்க கேள்விப்பட்டீங்களா? பொண்ணு சமைச்சிட்டாளா, என்ன வயசுக்கு வந்துருச்சான்னு அர்த்தம்.
சோறு சமைச்சாச்சா அப்படியே என்ன அர்த்தங்க? சமைதல் என்றால் ஆயத்தப்படுத்துதல் என்று அர்த்தம். அரிசியை திங்க முடியாது, அதை வேக வச்சாதான் திங்க முடியும். அதனால சோறு சமைச்சிட்டியா? பொண்ணு சமைஞ்சிட்டாளா? அவ அப்படியே திருமணத்துக்கு போக முடியாது. அவ சமைஞ்சாதான், அவ பக்குவப்பட்டாதான், அவ உடம்பு அவ ஆயத்தமானாதான் அவ கல்யாணத்துக்கு போக முடியும். அதனால பொண்ணு சமைஞ்சிட்டாளா அப்படின்னு. அப்ப சமயம் என்று ஏன் அதுக்கு வச்சிருக்காங்கன்னா, எவ்வளவு பெரிய ஞான அர்த்தம் பாருங்க. மனிதன் இப்படியே கடலத்துல போக முடியாது, அவன் பக்குவப்பட்டால் தான் போக முடியும். அதற்கு சில வழிகள் கட்டாயமாக தேவை என்பதை முன்னோர்கள் அறிந்து அந்த கடவுளிடத்துல போய் சேருவதற்கான வழிகள் என்ன என்று இவர்கள் ஆராய்ந்து பார்த்து ஜனங்களுக்கு சொன்னதான மார்க்கங்கள், வழிமுறைகள் தான் சமயம் அல்லது ரிலிஜியன் அல்லது மதம் என்று சொல்லக்கூடிய இந்த காரியங்கள் வந்தது. இப்ப இந்தியாவை பொறுத்தவரை நான் சுருக்கமா காரியம் சொல்றேன். உலக பொறுத்தவரை இந்தியாவை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கோம். நல்லது. இந்து மதத்தை குறித்து பெருமையா பேசுறோம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே முன் தோன்றிய மூத்த குடிமகன் சொல்றீங்க, சந்தோஷம். இப்ப நம்ம சரித்திரத்திலிருந்து வாசிக்கும் போது அவுட்லைன் மாத்திரம் சொல்றேன். இந்தியாவிலே இயற்கை வழிபாடு தான் இருந்தது. நாமெல்லாம் திராவிடர்கள். நம்மளை பத்தி நமக்கு தெரியாம இருக்கு. அதான் பாவமா இருக்கு. நம்ம யாருன்னு நமக்கு தெரியாம இருக்குது. இதெல்லாம் தெரியாதனால தான் பெரியார் எல்லாம் வந்து, கலைஞர் எல்லாம் வந்து திராவிடர் கழகம்னு வச்சார். தமிழ்நாடு டெல்லி வரைக்கும் இருந்துச்சு. இந்தியா வந்து நேபாள், சிங்கப்பூர், மலேசியா, இப்படி பூட்டான், இது எல்லாம் சேர்ந்ததான் இந்தியாவா இருந்துச்சு. அதனால்தான் ஆல் இந்தியா ரேடியோன்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஆல் இந்தியா எல்லாம் சேர்ந்ததான் இந்தியா. அது வரைக்கும் இந்தியா இருந்துச்சு. தமிழ்நாடு டெல்லி வரைக்கும் இருந்துச்சு. அதெல்லாம் சுருக்கி அங்கிருந்து துரத்தப்பட்டு இங்க தமிழ்நாட்டு பக்கம் தென்பக்கிட்டு ஓடியாந்து அவங்க பேச்சின்படி பிரிஞ்சதுதான் கேரளம், தமிழ்நாடு, கர்நாடகான்னு பிரிஞ்சதெல்லாம் அதுக்கப்புறம் தான். அதுக்கு முன்னாடி அது வரைக்கும் தமிழ்நாடு தான். எந்த தமிழாசிரியர் வேணா, எந்த வரலாற்று ஆசிரியர் வேணா போய் கேட்டுக்கோங்க. அப்ப நம்ம எல்லாம் யாருன்னா சிந்து சமவெளி நாகரிகம் 6ஆம் கிளாஸ்லயே படிச்சிருப்போம். நம்ம சோசியல் சயின்ஸ்ல அதெல்லாம் கைபடு போல கணவாய் வழியாய் ஆரியர்கள் உள்ளுக்குள்ள வந்து நம்ம யாரு? திராவிடர்கள். திராவிடருடைய கடவுள் யாரு? பஞ்சபூதங்கள். நீங்கள் நானே யாரை வழிபட்டானே தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நம்மளுடைய ஆரிஜின் என்ன? நம்ம எங்கிருந்து வந்தோம்? புரிஞ்சுட்டீங்களா? எங்க சர்ச்சுக்கு வர ஒரு பொண்ணு எம்எல் படிச்சுட்டு வந்துட்டாங்க, முடிச்சுட்டு வந்துட்டாங்க, லாயரா இருக்கிறாங்க. அந்த பொண்ணு எங்கிட்ட சில காரியம் சொல்லுச்சு. நீங்க சொல்லிவிட்ட பசங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க. என்னம்மா அப்படின்னு கேட்டேன். ஒரு காரியத்தை நீங்க ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அதனுடைய வேருக்கு போகணுமோ. அவங்க சொல்றாங்க, அந்த எம்எல் ஸ்டூடெண்ட், வேறு கிட்ட போய், வேறு தப்பு கிடையாது, வேர்ல இருந்து முளைச்ச அந்த மரமா வரும்பொழுது தேவையில்லாத கிளைகள் புரியும் பாத்தீங்களா, அதை மட்டும் வெட்டுங்க, வேற வெட்டிடாதீங்க அப்படின்னா ஒரு காரியம். இப்ப கேஸ்டிசம் அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஜாதியல் அப்படி ஜாதியை பத்தி பேசுறேன்னா, இது எங்கிருந்து வந்துச்சு, எப்ப வந்துச்சு, யாரால் ஆரம்பிக்கப்பட்டுச்சு, இது எங்கே திசை திருப்பப்பட்டது என்று நீங்கள் ஆராய்ந்து பார்த்து எதை வெட்டணுமோ வெட்டினீங்கன்னா அதனுடைய ட்ரூ ஷேப்புக்குள்ள நீங்க உங்களால கொண்டு வர முடியும் அப்படின்னு எம்எல் அவங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்தாங்களா. மேல வந்து ஆசிரியர்லாம் இருக்கட்டும். அதே எம்எல்க்கு மாத்திரம் நம்மளும் மனுஷன் தான். அது நான் ஏற்கனவே அப்படிதான் பிரசங்கம் பண்ணதுனால நீங்க சொல்லி கொடுத்தத நான் எம்எல்ஏ போய் படிச்சேன்னு சொல்லி சொன்னாங்க. அதே ஒரு காரியத்தினுடைய பார்க்கும்போது ஒரு மரத்துக்கு ஒரு வேர் இருப்பது போல ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு வேர் இருக்கிறது. அந்த வேருக்குள்ள உள்ள பூந்து எடுத்தோம்னா நமக்கு உண்மை தெரிஞ்சிடும். நம்ம வேருக்குள்ளே போறது கிடையாது. அப்ப நம்ம யாருன்னா திராவிடர்கள், நம்ம அதுவே தெரியாம உட்காந்துட்டு நம்ம திராவிடர்கள். நம்ம யாரை கும்பிட்டு இருந்தோம்? பஞ்சபூதங்களை வழிபட்டு கொண்டிருந்தோம். ஆரியர்கள் வந்த பிறகு அவங்க வெள்ளையும் சொல்லியமா இருந்ததுனால ஆரியர்கள் என்ன அர்த்தம்னு கலைஞர் இல்லைங்க, நீங்க எந்த டிசைனரி வேணா போயிட்டு உண்மையான தமிழ் பண்ணிட்டு போய் கேளுங்க. ஆரியர் என்று சொன்னால் தாழ்த்தப்பட்டவர்கள். யார் பேர் வச்சா? திராவிடர்கள் பேர் வச்சாங்க. ஏன் பேர் வச்சாங்க? நீ ஒண்டி புழைக்க வந்த ஆளு, ஆடு மேய்க்க சொல்லி வந்தவன வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொன்னதுனால வந்த ஆரியர்களுக்கு சரி ஆடு மேய்ச்சிக்க போ என்று சொல்லி இடம் கொடுத்தவர்கள், தியாக மனப்பான்மை உள்ளவர்கள் இந்த திராவிடர்கள். நம்ம இவங்க அவங்களை ஆடு மேய்க்க விட்டதுனால அவங்க புத்தாலியா வெள்ளையஞ்சொலியமா இருந்தனால அவர்கள் வந்து கடவுள் யார் என்று அறிந்தவர்கள். அதான் விஷயம். இவங்க உள்ளுக்குள்ள வந்து இவங்க ஆட்டையும் மாட்டையும் இப்ப சூரியனையும் இதெல்லாம் நமஸ்கரிச்சுட்டோன்னே இவங்க ஐயோ இதெல்லாம் தப்பியா அதெல்லாம் செய்யக்கூடாதியா என்று சொல்லி கடவுள் இதை விட உயர்ந்தவர், இதையெல்லாம் படைத்தவர் தான் இறைவன் என்ற கொள்கையை பிரசங்கித்துப்படுத்தி அப்ப பலி செலுத்த வேண்டும், கடவுள் இப்படியே போகக்கூடாது, கடவுளுக்கு நீங்க பலி செலுத்தணுங்கிற பிரமாணத்தை எல்லாம் கொண்டு வந்து இப்படி எல்லாம் அவங்க உள்ளுக்குள்ள கொண்டு வந்ததுனால அது வந்து ஆரியர்களுடைய வழிபாடாய் மாறி பலி செலுத்த ஆரம்பித்தார்கள். இப்ப பலி செலுத்தின உடனே கொஞ்ச நாள் கழிச்சு ஜைன மதம் ஒன்று உண்டானது மகாவீரரால. அது என்ன வந்துச்சு அப்படின்னா இந்த புத்தகத்தெல்லாம் சேர்ந்துக்கிட்டாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, பலி செலுத்துறீங்க, இறைவன் எப்படியா பலி கேட்பாரு என்று சொல்லி பலியை நிறுத்துறியா இல்லையான்னு சொல்லி ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. இப்ப என்ன செய்யணும்னு தெரியல. உடனே பலியை வேள்வியாக மாற்றி விட்டார்கள். யாகம் என்று சொல்லி ஸ்வாஹ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெருப்புல போட்டு அந்த மந்திரம் ஓதுறாங்களே இன்னைக்கு இருக்கிற ஆரியர்கள் அதை அப்படியே மாற்றினார்கள். சரி, இந்த அஸ்வமேத யாகம், கோமேத யஜ்யம் என்று சொன்னால் அதெல்லாம் பலி செலுத்துறதா. அதெல்லாம் இப்பதான் அவங்க சாப்பிடறதுல கறி சாப்பிடறதுன்னு சொல்றோம். அவங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது அவங்க எல்லாம் கறி திங்க கத்து கொடுத்ததே அவங்க தான் நமக்குலாம். சரி இருக்கட்டும், அந்த பிரச்சனை நமக்கு வேண்டாம். அதுக்கு பிறகு இந்த பலி இல்லாத ஒரு மதம் உண்டானது, அது புத்த மதம்.
அதுக்கு பிறகு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக யூத மதத்தின் நிறைவாகிய கிறிஸ்தவ மதம் இந்த உலகத்துக்கு வந்தது. அதுக்கு பிறகு ஒரு 700 ஆண்டு கழித்து இந்த பூமிக்கு, இந்த தமிழ்நாட்டுல இந்த முழு உலகத்துக்குமே 700 AD வந்து இஸ்லாமிய மதத்தை உருவாக்கினார்கள். அதுக்கு பிறகு பல நூற்றாண்டுகளுக்கு சைனவம், வைணவம், தானாபத்தியம், சாக்கியம், சௌரம், ஜௌராஷ்டிரம் என்று சொல்லக்கூடிய அப்புறம் அந்த 15ஆம் நூற்றாண்டுல அந்த 1500 AD வந்து என்னாச்சுன்னா அந்த சீக்கியம் என்கின்ற ஒரு மதம் உண்டானது. இப்படியே பார்த்துக்கிட்டே வரும் பொழுது என்ன எதுலாம் நான் ஏன் சொல்றேன்னா, எல்லாம் வீட்டுல எங்க போனா கேட்டுக்கோங்க. அவங்க என்ன சொல்றாங்க, சார் இந்த லிஸ்ட்ல ஏன் சார் இந்து மதம் வரல? இந்த லிஸ்ட் எல்லாம் வருது, சூரியனை வழிபட்ட நாள் இருந்து வருது சார். எங்கேயாவது ஒரு வேர்டு இந்து மதம் வருதான்னா வரவே இல்லை. அதான் பெரிய கொடுமை. 1922 ஒரு கேஸ் நடந்துச்சு. ஹிந்துங்கிற வார்த்தையை வச்சுட்டு பெரிய பிரச்சனை பண்ணி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு. அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி படிச்சவங்களுக்கு தெரியும், வக்கீல போய் கேட்டுவாங்க. அப்ப 1922 சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்துச்சு, இந்து என்பது ஒரு மதம் அல்ல அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு. இந்து என்பது மதம் அல்ல, ஆரியர் என்றாக தாழ்த்தப்பட்டவர். அப்ப இவங்க இப்ப இன்னைக்கு வந்து உயர்த்தப்பட்டவர் சொல்லி அர்த்தம் மாத்திருக்காங்க. ஆனால் ஆரியருடைய உண்மையான அர்த்தம் அங்க தாழ்த்தப்பட்டவர்கள். ஏன்னா நம்ம அவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்ததுனால நம்மளோட தாழ்ந்தவன் சொல்லி திராவிடர்கள் அவங்களுக்கு பேர் வச்சாங்க. ஆரியர் அவங்களுக்கு தங்களை ஆரியர்னு சொல்லல, திராவிடர்கள் வச்ச பேரு ஆரியர்கள். சிறதெல்லாம் விட்டுருங்க. இந்த காந்திஜி என்ன சொன்னார்னா, இந்து மதம் என்பதற்கு பதிலாக ஆரிய மதம் என்று சொன்னால் அதுவே சால சிறந்ததாக இருக்கும், பொருத்தமாக இருக்கும் என்று காந்திஜி சொல்லியிருக்கிறார். சரிங்க. அதே மதத்தை குறித்து ஒரு சில காரியங்கள், இப்ப ஆண்டவரை குறித்து ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியில நான் வைக்கிறேன். முதல் கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு கடவுள் கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். இல்லைங்க அது இல்லைன்னு சொன்னா நம்ம பகுத்தறிவு இல்லாதவர்களாய் மாறிவிடுவோம், மிருகத்துக்கு சமமாய் மாறிவிடுவோம். அதை கொஞ்சம் நமக்கு அந்த பகுத்தறிவை தேவன் தந்திருக்கிறார், அதை பயன்படுத்தி ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா, அவர் நம்மள மாதிரி கல்யாணம் பண்ணியிருப்பாரா, பிள்ளை எல்லாம் பெற்றிருப்பாரா, இப்படி எல்லாம் நம்ம கேள்வி கேட்கும் பொழுதுதான் சில காரியங்கள் நமக்கு பதில் கிடைக்கும். சிலதை விட்டுலாம். ஒரு மனுஷன் மழை வரணும்னு சாமிக்கும் போறான், இன்னொரு மனுஷன் மழை வரக்கூடாதுன்னு சாமிக்கும் போறான். எதுக்கு பதில் கிடைக்கும்? ஒரே சாமியோட 2 பேர் வேண்டாம். ஒருத்தன் இன்னைக்கு மழை வரணுங்கிறான், ஐஸ் வைக்கிற வியாபாரி சொல்றான் இன்னைக்கு என்ன வரக்கூடாது, மழை வரக்கூடாதுங்கிறான். கொடை வைக்கிறவன் சொல்றான் இன்னைக்கு மழை பிச்சு ஊத்தணும் சாமிங்கிறான். இப்ப சாமி எந்த வேண்டுதல கேட்கும்? நமக்கு அது புரியல. பாத்தீங்களா? நம்ம கடவுள்னா ஏதோ வாய்க்கு வந்தது கேட்கலாம், எது வேணா கேட்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். உங்க 2 பிள்ளைங்க வருது, ஒரு ஃபைனல் மேட்ச்ல 2 பிள்ளைங்களும் மோதுறாங்க. முதல் மகன் முட்டிக்கால் போட்டு அம்மா என்னை ஆசீர்வதிங்கம்மா, நான் தான் ஜெயிக்கணுங்கிறான். எந்த தாயார் ஆசீர்வதி போல பின்னாடி தடையை தூக்கிட்டு சின்னவன் நிற்பான். அப்ப நானே எழுச்சா போயில நான் தோக்கணுமா, அண்ணன் ஜெயிக்க நான் தோக்கணுமா? இப்ப தம்பி வந்து என்ன ஆசீர்வதிக்கிறான். இப்ப சாமிய அப்பா, இப்ப ஒரு தாய் யார் ஆசீர்வதிக்க முடியும்? யார் ஆசீர்வதிக்க முடியும்? இந்தியாக்காரன் இந்தியா கிரிக்கெட்ல ஜெயிக்கணுமா, பாகிஸ்தான்காரன் பாகிஸ்தான் ஜெயிக்கணுங்கிறான். யார் ஜெயிக்கும்? நம்மளும் முட்டாள்தனமா கிறிஸ்தவனும் அப்படித்தான் ஜெபம் பண்றான். உபவாசம் போட்டுலாம் எங்க சர்ச்சில் ஜெபம் பண்ணாங்க பாவம். வேர்ல்டு கப்புக்கு ஜெயிக்கணும். பைத்தியக்காரங்களா, என்னடா இந்த கூத்தடிக்கிறீங்க? நமக்கு தாங்க பாகிஸ்தான் இந்தியா இதெல்லாம் வருது. கடவுளுக்கு 2 பேரும் பிள்ளைங்க போல. ஆமான்னு சொல்லுங்களேன். 2 பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. 2 பிள்ளைங்களை யார் ஜெயிக்கணும்? என்ன முட்டாள்தனமா நான் தான் ஜெயிக்கணும் நீ தான் ஜெயிக்கணுங்கிற, எவனுக்கு திறமை இருக்க ஜெயிச்சுட்டு போட்டோம். நமக்கு இன்னும் அந்த காரியங்கள் வழங்கல. 2 பேருடைய பதிலே கடவுளால சரி செய்ய ஒரே டயத்துல. சாமிக்கு நகைக்கடை வச்சிருக்கவன் அவன் கும்பிடாத சாமியா? இறைவா நான் என்ன வேணா செய்யறேன், என் கடையிலுக்கு ஜாம என்ன செய்யக்கூடாது, திருட்டு போகிறாங்க. அன்னைக்கு நைட்டு ஒன்னொருத்தன் தேங்காய் உடைச்சிட்டு போறான். ஆண்டவரே இன்னைக்கு நான் போய் நல்லபடியா திருடிட்டு வரணும், வந்தா உனக்கு நான் ஒன்றியல்ல அந்த இருக்கல பெரிய தங்கனங்காய போட்டுறேங்கிறான். இவனும் சாமி கும்பிட்டு தான் போறான். இப்ப யாருக்கு பதில் தரும் சாமி? என்னங்க சரிங்க, வீட்டுல போய் யோசிங்க. நம்ம என்னவோ சாமி என்ன நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். 2 பேருடைய பதிலே சொல்ல முடியலையே. இந்தியாவில் 121 130 கோடி தாண்டிட்டு இருக்குது. 130 பேர் 130 அப்ளிகேஷன் வச்சா தலையில ஆண்டவத்தில் ஒரு முடி இருக்குமா? பாவம். சரி நல்ல வேலை, அதனால தான் அங்க தூரம் உட்காந்துருக்கிறார் அவர். சரி அதெல்லாம் விட்டு நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்ப கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிறதுக்கு முதலாவது ஒரு சில உதாரணங்களை சொல்றேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அடுத்த பாயிண்ட்குள்ள போவோம். ஏன்னா கடவுளை பத்தி தியானிக்கிறதுனால கடவுள் இருக்கிறாரா அப்படிங்கிறதுக்கு முதலாவது இந்த பூமியிலிருந்து சில காரியங்கள் இருக்கிறேன். அது என்ன அப்படின்னு சொன்னா அதுக்கு நிறைய காரியம் இருக்குது. அப்துல் கலாம் சொன்ன ஒரே ஒரு நிகழ்ச்சியை மாத்திரம் சொல்லிட்டு நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடுறேன். அப்துல் கலாம் ஒரு நாள் ஸ்கூலுக்கு விசிட்டிங் போயிருக்கும் போது அப்ப அந்த 9th கிளாஸ் படிச்ச 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் என்ன செஞ்சான், அப்துல் கலாம்கிட்ட போயிட்டு, ஐயா நீங்க தான் இந்தியாவிலே பெரிய விஞ்ஞானியா இருக்கிறீங்க, இப்ப இதான் ஜனாதிபதி ஆயிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்க மத சமாதம் சார்பற்று என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க, கடவுள் ஒருவர் இருக்கிறாரா என்று நீங்கள் பதில் சொல்லுங்க, இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் எல்லா நியூஸ் பேப்பர்ல வந்திருக்குது. அதை மாத்திரம் சொல்றேன். அவர் கேட்ட பதில், அவர் சொன்ன பதில் என்னன்னா டைரக்டா பதில் சொல்லாம இருக்கு இல்லைன்னு சொல்லாம சுத்தி வளைச்சாரு. என்ன எப்படி வளைச்சாருன்னா,
நீ இருக்கிறது எந்த கோல்ல இருக்கிறேன்னு கேட்டாரு. நான் பூமிங்கிற ஒரு கோல் கிரகத்தில் இருக்கிறேன்னு சொல்லிருக்கான். பூமி நிக்குதா, என்ன செய்யுதுன்னு கேட்டாரு. அதை சுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னாரு. அப்புறம் என்ன செய்யுதுன்னு கேட்டாரு. தண்ணியும் சுத்திக்குது, சூரியனையும் சுத்தி வருதுனாரு. ஓகே, பூமி மாத்தினா சுத்துதா, மற்ற கோள்கள் தான் சுத்துதான்னு கேட்டாரு. அதோட சேர்ந்து ஒரு 8 கோள்கள் சுத்திட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒழுங்கா சுத்துதா ஒழுங்கு இல்லாம சுத்துதான்னு கேட்டாரு. நீங்க தெரிஞ்சுக்கோங்க, அது ஒழுங்கா தான் சுத்துது. எப்படிங்க சுத்துது? எப்படி ஒழுங்கா சுத்துதுன்னா 4.1 செகண்ட்ஸ் எழுதி வச்சிருக்கிறேன். அந்த 4.1 செகண்ட்ஸ் அதை கூட மாறுவது கிடையாது. அந்த 4.1னா 4.1 தான். அதை கூட தாண்டாத படிக்க பாருங்க. ஒரு நாளுங்கிறது 23 மணி நேரம் 56 நிமிஷம் 4.1 செகண்ட் தான். இதுதான் விஞ்ஞானிகள் சொல்றது. 4.1 4 செகண்ட் ரைட்டு. அப்புறம் நீங்க 0.1 ஒரு செகண்டா 10 உடைச்சு 100 உடைச்சு அந்த 100ல 1 10ல 1 4.1 செகண்ட். இதுக்குள்ள பூமி இறஞ்சிருது, டக்குனு ஒரு ரவுண்ட் அடிச்சிருது. யாருங்க அதுக்கு கீ கொடுத்துட்டு இருக்கிறா? அதை ஒழுங்கா சுத்திட்டு இருக்கு பாருங்க. அது பெரிய ஆச்சரியம். உலகம் தோன்றின நாள் முதல் கொண்டு இது வரைக்கும் அற்புதமா தன்னைத்தானே ஒரு செகண்ட் மாறாம, என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. ஒரு செகண்ட் 4.1 4.2 கூட கிடையாது. 4.1னா 4.1 அதுல நிக்குது செகண்ட்ஸ். அது கரெக்டா சுத்திட்டு இருக்குது. இப்ப இது அப்துல் கலாம் என்ன கேட்டாரு, இதான் கரெக்டா சுத்துதானே? ஆமாங்க. எப்படி சுத்துதுன்னு கேட்டா, அவன் இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சனால சிஸ்டமேட்டிக்கா சுத்துதுன்னு இந்த வேர்டை கரெக்டா போட்டுக்கிறான். சிஸ்டமேட்டிக் ஒரு தடவை சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே வெரி குட் பா. இப்ப அடுத்த கேள்வி கேட்டாரு, ஒரு பொருள் சிஸ்டமேட்டிக்கா ஆப்ரேட் ஆகணும்னா அதுக்கு பின்னாடி ஒரு இயக்க சக்தி வேணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டாரு. இல்ல வேணுமா வேணாமா நீங்களே யோசிச்சு சொல்லுங்களேன். எப்படின்னு சொல்றேன் கேளுங்களேன். இந்த பொருள் இங்க இருக்குது, யாரும் தொடக்கூடாதுங்கிறீங்க உங்க வீட்டுல. ஓகே, நீங்க வரும்போது இங்க இருக்குது, இப்படி தலையெல்லாம் கவுத்து கிடக்குது. உங்க மகன் ஒருத்தன் தான் வீட்டுல இருக்கிறான். யாரா எடுத்ததுன்னு கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? ஐயோ நான் தொடவே இல்லை. ஓ சத்தியமா? ஏன் சத்தியமா சொல்லைங்கிறான். நம்புவியா? ஏன் நம்பல? இந்த பொருள் தானா இங்க இருந்து இங்க வராது. சரியா? இது தெரியுது இல்ல? அதுதான் அது. எப்படிங்க தானா இயங்குது? ஒருத்தர் கேட்டாரு, எங்க சார் பேட்டரி வச்ச கடியாரம் கூட தான் ஓடுது, தானா தாங்க ஓடுது, கடவுளை ஓட வைக்கிறாரு. பேட்டரி ஒழுங்கு கடியாரம் ஓடுதா இல்லையா? இதுதான் சிஸ்டமேட்டிக்கா போகுது, இதை கடவுளை சுத்த வச்சாரு அப்படின்னு எங்கிட்ட கேட்டாரு. நான் ஒரு நிமிஷம் யோசிச்சேன். என்ன பைத்தியக்காரமா கேள்வி கேட்கறேன், என்ன பதில் சொல்லிட்டுன்னு கேட்டேன். அந்த பேட்டரி வச்சாலும் ஓடிச்சு, பேட்டரி கண்டுபிடிச்சோம் யாராங்க? அப்ப பேட்டரி ஒருத்தன் கண்டுபிடிச்சு வைக்கணும்ல, அது ஒருத்தன் வேணும்ல. சொல்லுங்க, சும்மா ஓடுங்கிறியா? அந்த பேட்டரி வைக்கணும் ஓடிச்சு, அந்த பேட்டரி எங்க இருந்துச்சு? அந்த சிஸ்டமேட்டைஸ் பண்ணது அந்த பேட்டரி பண்ணுச்சுல, அந்த பேட்டரி சும்மா பொத்து வந்துச்சா? கீழே இருந்துச்சா பேட்டரி? அதை ஒருத்தன் சிஸ்டமேட்டைஸ் பண்ணி வச்சிருக்கனால இப்படி ஓடுறதுக்கு அதுக்கு ஒரு சக்தி வேணும்னு சொல்லி அந்த சக்தி வந்ததுக்கு அப்புறம் சிஸ்டமேட்டிக்கா ஓடிட்டு இருக்குது. கடவுள் இல்லன்னு பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. எல்லாத்தையுமே அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இவரெல்லாம் ஒழுங்காக இயங்கிக் கொண்டிருக்கிறபடியால் 1 2 இல்ல சார், 24 சரியா சொல்றேன், 24 கோடான கோடி. அப்படின்னா 21 பூஜ்ஜியம், ஒரு கோடிக்கு 7 பூஜ்ஜியம், 21 பூஜ்ஜியம், 24 × 10⁻21 இத்தனை நட்சத்திரங்கள் இருக்கிறது. நட்சத்திரம்னா என்ன சார்? அதாவது தெரியுங்களா சார்? சூரியன் என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? சூரியன்னா இங்கிலீஷ்ல போய் இன்னைக்கு போய் டிக்ஷனரி போய் பாருங்க, கையில செல்போன் வச்சு தட்டுங்க, சன் என்னன்னு போடுங்க. த நியரஸ்ட் ஸ்டார், ஒன் ஆஃப் த ஸ்டார்ஸ். இதுதான் டெபினிஷன். சூரியனுக்கு டெபினிஷனே நீங்க கையில வச்சுக்க டிக்ஷனரியில் என்ன போட்டிருக்கிறாங்க? மிக அருகாமையில் நட்சத்திரம் ஒன்று, இரண்டாவது நட்சத்திரங்களில் ஒன்று. அப்ப நட்சத்திரத்தை நீ கண்டுபிடி. நம்ம நினைக்கிறோம் சீரியல் வாட்ஸ் பல்ப் மாதிரி புளுக் 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 புளுக்கு நிறைய, அது சீரியல் வாட்ஸ் பல்ப் இல்ல சார். சூரியனை விட பல ஆயிரம் மடங்கு பெரிதாக இருக்கக்கூடியதும் பல ஆயிரம் மடங்கு வெப்பமுடையதாகவும் இருக்கிறது அந்த நட்சத்திரம். இப்படி எத்தனை நட்சத்திரம் இருக்கு சார்? 24 கோடான கோடி நட்சத்திர குடும்பங்கள். ஒரு சூரியனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கிறது போல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஃபேமிலிஸ் இருக்குது. இத்தனை ஃபேமிலிஸ் இருக்குது. சரிங்க, இத்தனையும் சும்மாதான் இருக்கானா? ஒவ்வொரு பாதையில அதாவது இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒன்னோட ஒண்ணு கிளாஸ் ஆச்சா? ஆகல. என்னைக்காவது இடிச்சிருக்கா? இடிக்காது. அப்படித்தான் ஆண்டவன் படைச்சு வச்சிருக்கான். என்னைக்காவது நாள் கூடிச்சா கூடல, எல்லாம் சிஸ்டமேட்டிக்கா இருக்குது. இப்ப நான் உங்களை கேட்கிறேன், இதை விட பெரிய அற்புதமான சில காரியங்கள் சொல்றேன். நான் 1 கோடி ரூபாய் உங்களுக்கு தரேன், இதுல எந்த டவுட்டும் கிடையாது. என் பில்டிங் வந்து 1.5 கோடி ரூபாய், நான் அப்படியே எழுதி கொடுத்துறேன். இன்னைக்கு இல்ல, என்னைக்கு வேணா செக் பண்ணுங்க. நான் விளையாட்டுக்கு சொல்ல, நான் போனா இங்க உங்க பசங்க மன்னார் ஒருத்து கண்ணாடி போட்டு ஐயா பிடிச்சிக்கோங்க, நான் 1 கோடி ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு ஓடிட்டாரு, அவர் நம்பர் கொடுங்கன்னு சொல்லுங்க. ரொம்ப தூரம் கிடையாது, முசிறிக்கு தான், அப் அண்ட் டவுன் கூட நானே கொடுத்துறேன். என் போன் நம்பர் தரேன். அட்லீஸ்ட் வந்து என்னை மொட்டை அடிக்க முடியாதுனா கூட போன் போட்டு கண்டபடி திட்டுங்க. யாராவது கெட்டவாத பசங்க விட்டு திட்டுங்க, அதாவது காரி துப்புனா கூட வாங்கிக்கிறேன். ஆனா நீங்க செஞ்சு காட்டுங்க. முதல்ல 3 பேர் நில்லுங்க, கஜாமஜா நில்லுங்க. உங்க 3 பேருக்கு கேப் வளர்ந்துக்கிறேன். நீங்க பாட்டு நகரணும்.
நான் ஸ்டாப் அப்படிமா நீ நின்றுன்னு. அப்ப நான் திரும்பி அளப்பேன். 3 பத்துக்குள்ள கேப் எப்படி இருக்கணும்? டிஸ்டன்ஸ் அதே போல இருக்கணும். ஆக்சுவலா நகரும் போது இருக்கணும். நகரும் போது எங்களால் அளக்க முடியாதனால நிற்கும் போது அளக்கிறேன். மாறுமா மாறாதா? எங்க நான் 1 கோடி ரூபாய் தரேங்க, நீங்க மாறாம நடந்து மாத்திரம் காட்டுங்க சார். சார் 3 காசையாவது நகர்த்துங்க சார் பார்க்கலாம். 3 காசை வச்சு நகர்த்துங்க சார், 3 விரல வச்சு நகர்த்துங்க சார், கேப் மாறாம நகர்த்தீங்களான்னு பார்க்கலாம். 24 கோடான கோடி நட்சத்திரங்கள் நகர்ந்துட்டு இருக்கு சார். ஒரு செகண்டுக்கு 20 கிலோமீட்டர் வேகத்துல நார்த் டைரக்ஷன் நோக்கி அது அப்படியே சைமல்டேனியஸா நகர்ந்துட்டு இருக்குது. என்ன சார் நகர்ந்துட்டு இருக்கு? அதாவது ஒவ்வொன்று சுத்திட்டு கச்சாமச்சான் சுத்திட்டே இருக்குது. இதுல என்ன விசேஷம்னா ஒண்ணுக்கு ஒண்ணு இருக்கிற கேப் மாறவும் கிடையாது, கூடவும் கிடையாது, குறையவும் கிடையாது. இது எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் என்னங்க? பெரிய விஷயம் தானே இல்லையா? இன்னொரு கோடி தரேன், இந்த டேபிள மாத்திரம் ஒரு 3 ரவுண்ட் அடிங்க. எத்தனை ரவுண்டுங்க? எவ்வளவு சும்மா சின்ன பந்தயம் வேலைக்கா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. நான் 1.5 கோடி தான் 1 கோடி ரூபா தரேங்கிறேன், கேட்க மாட்டேங்கிறீங்க. ட்ரை பண்ணுங்க, நான் விளையாட்டு சொல்லவே இல்லை. இந்த டேபிள் நீங்களே வட்டம் போட்டுக்கோங்க, 3 ரவுண்ட் அடிங்க, உங்களையும் சுத்திக்கோங்க, அந்த கோட்டையும் சுத்திட்டு வாங்க. சரி உங்களை சுத்தாதீங்க, நீங்க கீழே வந்துருவீங்க மயக்கம் போட்டு பாவம். நீங்க சுத்த வேணாம், இப்படியே போங்க, குடுக்குன்னு ஓடினாலும் சரி நடந்தாலும் சரி. 3 டைம் சுத்திட்டு வாங்க. 3 டைமையும் நான் நோட் பண்ணிக்கோங்க. 3 டைம் ஒரே மாதிரி இருக்கணும். 3 டைம் முதல் ரவுண்டுக்கு 6 செகண்ட் 6.2 வந்துச்சுன்னா ரெண்டாவது ரவுண்ட் எவ்வளவுதான் வரணும்? 6.2 வரணும். மூணாவது ரவுண்ட் எவ்வளவு வரணும்? அப்ப நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நான் 1 கோடி தான் உங்களுக்கு சும்மா தரேன். ஏங்க 6 அறிவுள்ள மனுஷன், நம்ம உயிர் இருக்குது, 1.5 கோடி ரூபாய் தரமா? உன் கஷ்டமே போச்சு, உன் 7 தலைமுறைக்கு நீ உட்காந்து தின்னலாமா? இந்த பூமியை சூரியன் சுத்தி வர வேண்டாமா? நீ இந்த டேபிள 3 ரவுண்ட் அடிமா அப்படின்னு சொன்னா உங்களால முடிஞ்சுதா? ஆனா சூரியன் பூமி ஒழுங்கா சுத்துலையா? சுத்தலையா? சும்மாங்க, அதான் இயற்கைங்க, தானா சுத்துதுங்க. இவனுக்கு எந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரியலையோ அந்த கேள்விக்கு என்ன பதில் இவங்க வச்சிருக்க பதில்? தானா சுத்துதுங்க, தானா சுத்துதுங்க. அதை கொஞ்ச நேரம் யோசிச்சா கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். சூரியனுக்கு வயசு யாராவது சொல்ல தெரியுமா? பிசிக்ஸ் படிச்சு சொல்லிருவீங்க. சூரியனுக்கு வயசு தெரியுங்களா? தம்பி உனக்கு என்ன வயசு? அம்மாவை தான் கேட்கணுங்கிறியா? சரி, ஏதோ 11 12 சொல்றா. அப்படி சூரியனுக்கு வயசு சொல்றேன் தெரிஞ்சுக்கிறீங்களா? 4700 கோடி ஆண்டுகள் இது வரைக்கும். அதை சுருக்கமா அவங்க 5 பில்லியன் என்று சொல்றாங்க. 5000 கோடி அதை ரவுண்ட் பண்ணி சொல்றாங்க. இன்னொரு 5000 கோடி எரியுமா அந்த இது. யார் சார் அதுக்கு கேஸ் தரா? யார் சார் சப்ளை பண்றா? இந்த பூமி முழுக்க ஒரே நெருப்பு பிடிச்சி எரியுது. நான் நெருப்பு வச்சு கொளுத்திடுறேன். எவ்வளவு நேரம் எரியும்? 1 வருஷமா? உலகத்துல இந்த பூமியில ஒரே இடத்துல நெருப்பு பிடிக்குதுங்க. எல்லாருமே ஒரே இடத்துல நெருப்பு பிடிக்குது. எவ்வளவு நேரம் எரியும்? இந்த கட்டடம் எரிஞ்சு தீர்க்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதோ அதே நேரத்தில் பக்கத்து கட்டடம் எரிஞ்சு முடிஞ்சிடும் இல்லைங்களா? அப்ப முழு பூமி எரிஞ்சு தீர்றதுக்கு இந்த பெட்ரோல் நிறைய இருந்தா கூட மிஞ்சி போச்சுன்னா 1 வாரம் சார், 1 மாசம் சார், 1 வருஷம் சார். சார் 5000 கோடி வருஷம் சூரியன் எரிஞ்சிட்டு இருக்கு சார். யார் சார் கேஸ் சப்ளை பண்றீங்க? ஹெவி ஹைட்ரஜன், அது வந்து ஃபியூஷன் என்று சொல்றாங்க. ஃபிஷன் வேற ஃபியூஷன் வேற, அதனால ஹீட் எனர்ஜி ஃபார்ம் ஆகுதுங்கிறாங்க. அப்புறம் ஏன் சார் 5000 வருஷத்துல அமைஞ்சு போயிடுதுன்னு கேட்டேன். அந்த சிஸ்டத்தை யார் சார் வச்சான்னு கேட்கிறேன். இந்த 5000 கோடி ஆண்டு எரியத்துக்கு அந்த ஹீட் எனர்ஜி உருவாகிறதுக்கு அந்த ஃபியூஷன்ங்கிற சிஸ்டத்தை வச்சது யார் சார்? ஒருத்தன் இருக்கணும்ல சார். அம்மா சொல்லுங்கம்மா. அவன் தாங்க இறைவன். நம்ம தப்ப கணக்கு போட்டு நம்ம தாத்தாவோட தாத்தா தான் கடவுள் நினைச்சிட்டு இருக்கிறோம். செத்து போன உடனே இவங்களை போட்டு அலக்கழிக்கவும் அவன் செத்து போனத்துல மண் எடுத்து கொண்டாந்து அப்படி புடிச்சு வச்சு கும்பிடுறாங்க. அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? பட்டவன் கோயில்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னதான் டவுனா இருந்தாலும் கேள்விப்பட்டிருக்கணும். பட்டவன் கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பட்டவன்னா செத்து போனவன் அர்த்தம். உங்க கிராமத்துல யாராவது இருந்தாங்கன்னா பட்டவன் கோயில் கிராமத்துக்காரங்க சொல்லிவிடுவாங்க டக்குன்னு. பட்டவனா செத்து போனவன் அர்த்தம். செத்து போன மண் எடுத்து கொண்டு வச்சுட்டு டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் கும்பிட்டது. இப்படிதான் இவங்களெல்லாம் கடவுள் அல்ல. அதுக்காக சொல்ல வரேன். இதெல்லாம் நான் சொல்லனே, இந்த வானத்தையும் பூமியும் அண்ட சராசரத்தையும் உருவாக்கினவர் தான் கடவுள். இதெல்லாம் தானாக இயங்காது, இதெல்லாம் சிஸ்டமேட்டிக்கா இயங்குது. அப்ப சிஸ்டமேட்டிக்கா இயங்குதுன்னா அதை ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒருத்தர் பின்னாடி இருக்கணும். அந்த ஆபரேட்டர் தான் கடவுள்னு நான் சொல்லல, அப்துல் கலாம் சொன்னார். அது அவருடைய பதில், நம்மளுடைய பதிலாகவும் இருக்கட்டும். அதுல சும்மா கடவுள் இல்ல கடவுள் சொல்லுது, எல்லாம் சிஸ்டமேட்டிக்கா நடந்துட்டு இருக்குங்க. ஆகவே இதுக்கெல்லாம் தீர்வு தான் கடவுள். அப்ப கடவுளுடைய முதல் காரியம் ஒன்னு சொல்லி வச்சிருக்கிறேன். இப்ப 2வது காரியம் நான் சொல்றேன். கடவுளை ஏன் வழிபட்டார்கள் என்று வேகமா சொல்றேன். கடவுளை ஏன் வழிபட்டார்கள் அப்படி சொன்னா காசுக்காகவோ பணத்துக்காகவோ நாட்டுக்காகவோ தேசத்துக்காகவோ கடவுளை கும்பிடலைங்க. எப்படிங்க சொல்றீங்க? அரை ஜானுக்கு கோவணம் கட்டிட்டு போறவனு முனிவர்னு சொல்றாங்க, ஞானின்னு சொல்றாங்க, துறவின்னு சொல்றாங்க. துறவின்னு என்னங்க? எல்லாத்தையும் திறந்து வரும் இல்லையா?
பொண்டாட்டி புள்ள எல்லாம் கட்டத்து முன்னாடி போயிருக்கணும். கட்சியை திறந்தவனா இருக்கிறாங்க. எல்லாத்தையும் திறந்து விட்டு நாடு வேணாம், ஆசை வேணாம், ஒண்ணு வேணான்ட்டு காட்டுல போய் உட்காந்துட்டு தவம் கிடக்கிறவங்க துறவிங்க. அவங்களுக்கு என்ன சார் வேணும்? பொண்ணு வேணுமா, பணம் வேணுமா, இல்ல பெண்ணு வேணுமா, வீடு வேணுமா, வண்டி வேணுமா, பைக் வேணுமா, பல்சர் வேணுமா, ஆல்டோ வேணுமா? என்ன வேணும்? ஒண்ணு தேவையில்லை. அப்புறம் சாமி கும்பிடுற ராஜாதி ராஜ ராஜமார்த்தாண்ட ராஜகுல தலைவர் அப்படிங்கிறீங்க. சரி இருக்கட்டும். அப்ப அப்பேற்பட்ட ராஜா சக்கரவர்த்தி எல்லாம் சாமி கும்பிட்டானே, அவனுக்கு ஏதாவது பணம் தேவையா, பொண்ணு தேவையா, என்னையே அவனுக்கு தேவை, அவன் ஏன் சாமி கும்பிட்டான்? அப்ப ஏன் நம்முடைய முன்னோர்கள் கடவுளை வழிபட்டார்கள்? இதான் நான் வேறுன்னு சொன்னேன். கடவுளை வழிபட்டதற்கு முதற் காரணம் என்ன, மூல காரணம் என்ன, ஆரிஜினல் ரீசன் என்ன, ஒரிஜினல் ரீசன் என்ன? என்னுடைய அந்த இடத்துக்கு போய் என்ன கடவுளை கும்பிட்டாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அதை மாத்திரம் சில காரியங்களை உங்களுக்கு மத்தியில் சொல்றேன். கடவுளை பத்தி நிறைய பேசலாம். அதை இதை ஒரு சில காரணங்கள் அவுட்லைன் வேகமா சொல்லி முடிச்சிடறேன். என்ன காரணம்னு சொன்னா, இன்னைக்கும் பிராமணர்கள் யாராவது நண்பர்கள் இருந்தீங்கன்னா யாராவது வந்திருக்கலாம். இன்னைக்கு போனா கூட போன் அடிச்சு கேளுங்க. அவங்க குளிச்சாலும் குளிக்காட்டினாலும், அவங்க சாரி அவங்க வேலைக்கு போனாலும் போனாலும், சமைச்சாலும் சமைக்காட்டினாலும் ஒரு வேலையை செஞ்சு அவனுக்கு ஆள் எழுந்திருச்சு ஒரு மந்திரத்தை சொல்லி ஆகணும். 3 லைன் மந்திரம். அந்த மந்திரத்துக்கு பேர் வந்து பிரார்த்த ஸ்நான மந்திரம் அப்படின்னு பேர். பிரார்த்தனா பிரார்த்தனை, ஸ்நானம் என்றால் குளிக்கிறது, மந்திரம்னா மந்திரம். இப்போ குளிக்கும் போது அவங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சொல்லக்கூடிய மந்திரத்துக்கு பேரு பிரார்த்த ஸ்நான மந்திரம். என்ன சார் பிரார்த்த ஸ்நான மந்திரம் அப்படின்னு என்னன்னா, பாபோகம் பாப கண்மோகம் பாபாத்மா திராகிமாம் இந்தரீகா சர்வபாவ ஹரிஹரே. இவ்வளவுதான் மந்திரம் முடிஞ்சு போச்சு. என்னங்க பாபோகம் பாப கண்மோகம் பாபாத்மா பாப சம்பவா? ஐயா நான் பாவத்துல பிறந்தவன், பாவத்துல வளர்ந்தவன், நான் பாவத்துல உருண்டுட்டு இருக்கிறவன், என் உள்ளத்தில் வாழும் இறைவனே. திராகிமாம் என்றால் உள்ளத்தில் வாழும் இறைவனே. திராகிமாம் இந்தரீகா சர்வபாவ ஹரிகரே என்று சொன்னால் என்னுடைய எல்லா பாவங்களிலிருந்தும் என்னை ரட்சிக்கக்கூடியவரே, என்னை ரட்சிங்க, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு டெய்லி அவங்க சாமிக்கும் போறாங்க. கேட்டுக்கோங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? நமக்கு தெரியாத ஒண்ணு இல்ல. எல்லா பாவத்திலிருந்து என்னை கழுவ உங்களால மட்டும்தான் முடியும். ஹரிஹரே தான் மாறி போய் நீங்க ஹரிஹரன் வச்சுட்டீங்க. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா காப்பாத்துன்னு அர்த்தம். ராமா காப்பாத்து, கிருஷ்ணா காப்பாத்து. அதான் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. ஹரி என்றால் ரட்சிக்கிறவர், ஹரேன்னா ரட்சியும் வேர்ப். ஹரி என்றால் நவுன், ரட்சகர். ஹரேனா ரட்சியும், அது வேர்ப். அது அப்ப ஹரிஹரே என்பதுதான் இன்னைக்கு அரோகரான் மாறிடுச்சு. அவங்க ஹரிஹரன் வச்சுக்கிட்டாங்க. சரி ஒரு விஷயத்துக்கு அப்ப எல்லா பாவங்களிலிருந்து என்னை காப்பாத்துங்க அப்படின்னு இன்னைக்கு உலகத்தில் உள்ள அத்தனை பிராமணர்களும் இந்த மந்திரத்தை சொல்லி ஆகணும். காயத்ரி மந்திரம் எவ்வளவு முக்கியமோ அதே முக்கியம் இந்த பிரார்த்த ஸ்நான மந்திரம். சரி என்ன சொல்றாங்க? படைத்த இறைவன்ட்ட போய் என் பாவத்தை மன்னிச்சு எனக்கு விடுதலை கொடுன்னு ஏன் சார் கேட்கறாங்க? காசிக்கு ராமேஸ்வரத்துக்கு போகணும் சார் அவங்க போகல. ஆகவே கடவுளை ஏன் வழிபட்டார்கள்? பெரியவங்க வேணாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, அசுத்தமா சத்கமய மிருத்யோமா அமிர்தம் கமய தமசோமா ஜோதிர்கமய. இப்படி நான் எங்க ஃபுல்லா எழுதி வச்சிருக்கேன். ராமாயணத்துல இருந்து யார் யார் என்ன சொன்னாங்கிறது, திருவுந்தியார்ல இருந்து எல்லாம் லைனா எழுதி வச்சிருக்கேன். கடவுளை பத்தி யார் யார் என்ன சொன்னாங்க நான் ஆராய்ச்சி பண்ணலாம் எழுதி வச்சிருக்கிறேன். அத்தனையும் சொல்ல நேரம் இல்லை இருந்தா சொல்லிட்டு இருக்கிறேன். உங்ககிட்ட கை வாய்க்கு வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப இது என்னங்க? சத்தியத்துக்கு நேரம் வழிநடத்துவன் யார்? அசத்தமா சத்கமய. கமய என்றால் லீட் மீ என்ற அர்த்தம். சத்தியம் என்றால் சத்தியம், சத்தியம் என்றால் உண்மை, அசத் என்றால் ஆப்போசிட் வேர்ட். அப்ப ஆண்டவரே எனக்கு சரியான பாதை நடத்துங்கன்னு சொல்லி வேண்டினாங்க. இப்படி எல்லாருமே கடவுளை நோக்கி எல்லா மதத்தாருமே ஆண்டவரே எனக்கு விடுதலை தாங்க விடுதலை தாங்க விடுதலை தாங்கன்னு வேண்டிக் கொண்டே இருந்தார்கள். அப்ப இவங்களுக்கு பதிலாகத்தான், இவங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதிலாகத்தான் அப்ப ஏன் கடவுளை வேண்டாங்க அப்படின்னா, இன்னும் கூட ஒரு மந்திரம் இருக்குது. பிருகதாரண்ய உபனிஷத்துல ஒரு மந்திரம் என்ன சொல்லுன்னா, ஒரு ஸ்லோகம், ரோக் ஷோக் துக் பரிதாப பந்தன் வியஷ்னா நிஷய ஆத்ம அபராத விருஷனா பலாஹி ஏதஹி தேகினாம். இது ரொம்ப கஷ்டமான மந்திரம் இல்ல, நம்ம அர்த்தம் சொன்னா ஈஸியா போயிடும். ரோக்குனா ரோகம், ஷோக்குனா சோகம், துக்குனா துக்கம். இவ்வளவுதான். இந்த ரோகம் சோகம் துக்கம், ஆத்மானா ஆத்மா, அபராதம்னா ஃபைன், விருஷம்னா மரம். தெரியாமலாம் ஒண்ணும் இல்லை, எல்லாமே தெரிஞ்ச வேர்டு தான். அப்படி சொல்றாங்க. ரோக் ஷோக் துக் பரிதாப பந்தன் வியஷ்னா நிஷய ஆத்ம அபராத. ஆத்மா செஞ்ச பாவத்தினால் வந்தக்கூடிய தண்டனை ஆத்ம அபராத. திராகிமாம் என்று சொன்னால் சரீரத்திலே அர்த்தம். தேகி நாம்னா தேகம்னா தேகம், நாம்னா நம்முடைய தேகத்துல நம்முடைய ஆத்மா செஞ்ச பாவத்தினால சரீரமாகிய மரத்துல இந்த சோகம் துக்கம் என்கின்றதான கனிகள் காய்க்கிறது. என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ பட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பாடுகளுக்கும் காரணம் உன் ஆத்மா செஞ்ச பாவம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கிறிஸ்துவனாவது பாவத்தின் சம்பளம் மரணங்கிறான். இந்து மதம் என்ன சொல்லுது அப்படின்னா, பாப பல் நரகாதி மாஸ்து, பாவத்தின் பலன் நரகம் அப்படின்னு இந்து மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இந்த மந்திரத்தையால் சொல்லி கேளுங்க. செத்து போய் நரகத்துக்கு போயிடாதீங்க. செத்து போனா எல்லாம் சொர்க்கத்துக்கு போனா கடவுளும் தேவையில்லை, எவனுமே தேவையில்லை. அப்புறத்துக்கு பாப பல் நரகாதி மாஸ்துன்னு எழுதி வச்சிருக்காங்க. பாவத்தின் பலன் நரகம். அப்ப பாவத்துக்கு டெபினிஷன் யார் கொடுக்கிறது?
படைச்சவன் கொடுத்தாதான் கொடுக்கணும். ஆக பாப பல் நரகாதி மாசுன்னு சொன்னதுனால, பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொன்னதுனால, நம்ம இந்து மக்கள் பாருங்க ஒரு வார்த்தை சொல்றேன் பாருங்க. இந்து மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கீழே விழுந்து வீடு எரிஞ்சு சாச்சாலும் ஒரு 10 மாசமா 20 வருஷம் குழந்தை இல்லாம ஒரு அம்மா கர்ப்பவதியா இருக்குது. அந்த அம்மா செத்து போச்சு, ஆக்சிடென்ட் ஆகி இடிச்சுட்டானா நம்ம என்ன செய்வோம்னா ஐயோ பாவம்னு சொல்றோம் பாத்தீங்களா. அது எப்படி பாவங்கிற வேர்டு வந்துச்சு? இந்த பாவங்கிற வேர்டு ஏன் வந்துச்சுன்னா, பாருங்க அவன் செத்து போனதுக்கு நீ பாவம் தான் சம்பந்தம். யோசிச்சு பாருங்களேன், வீட்டுல போய் யோசிங்க. அந்த குழந்தை செத்து போனதுக்கும் நீ அவன் ஒருத்தன் துடிச்சு செத்துட்டு இருக்கிறான், நீ அவனை பார்த்து என்ன சொல்ற? ஐயோ பாவங்கிற. என்ன அர்த்தம் பாவம்னா? எங்கேயா டிக்ஷனரியில போய் பாருங்க, தமிழ் டிக்ஷனரியில போய் இந்த பாவத்துக்கு நீங்க சொல்ற பாவத்துக்கு அர்த்தம் இருக்கான்னு பார்க்கலாம். என்ன அர்த்தம்னா, இந்த பாவத்தின் விளைவாகத்தான் இது சம்பவித்தது என்று முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க. அப்ப என்னதான் சார் வழி? நரகத்துக்கு போகக்கூடாது, பாவம் மன்னிக்கப்படணும். என்ன சார் வழின்னா, இறைவன் ஒருவன் தான் வழி. அதனால இறைவன் இடத்துல வேண்டாங்க. இந்து மக்கள் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை மதத்தார். இப்ப அதுக்கு தீர்வாதான் இப்ப இயேசுன்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் அர்த்தம். அப்போ உன் கேள்விகள்லாம் பதில் நான் தான்ப்பா, எனக்கு எங்கிட்ட கும்பிட்டு இருக்கிறீங்களே, நானே மனிதனாய் வந்து நானே உங்க பாவத்தெல்லாம் தீர்க்கிறேன்னு சொல்றதுதான் பதிலாய் வந்தவர் தான் ஆண்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. கடவுள் மனிதனாய் பிறக்க வேண்டும் என்று இந்து மதம் சொல்கிறது. கடவுள் பலியாக வேண்டும் என்பது மகா பெரிய தத்துவம். அப்ப அந்த பலி எப்படி ஆகணும்? கடவுள் மனுஷனானதான் பலியாக முடியும். இது எல்லாமே இந்த 4 வேதங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த 4 வேதங்களுடைய சுருக்கமே என்னதான் சொல்ல போனா, அந்த இறைவன் யார் என்று கண்டுகொள்வதற்காக நாம் இருக்கிறோம். இப்ப நான் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். டைம் கொஞ்ச நாள் நான் முடிக்கிறேன். ஒரே ஒரு காரியம் உங்கள்கிட்ட சொல்றேன். கடவுளை நான் நின்றுட்டு பொம்மை போட்டு நிரூபிக்க முடியாது. சரிங்களா தப்புங்களா? ஒரு பையன் போய் ஒரு ஞானி என்ன செஞ்சாராம், கடவுள்கிட்ட ஆண்டவரே உங்களை நான் முழுசா கத்துக்கணும். சரி ஆத்தங்கரை கடற்கரைக்கு வாங்கினாராம் கடவுள். கடற்கரைக்கு போன போது ஒரு சின்ன குழந்தை கொட்டாங்குச்சி எடுத்துக்கிட்டு அந்த கடலுக்கு தண்ணி எல்லாம் எடுத்து ஒரு குழியில ஊத்திக்கிட்டே இருந்துச்சான். இவர் கேட்டாராம், என்னப்பா செஞ்சுட்டு இருக்கேன்னு கேட்டாராம். இந்த தண்ணி எல்லாம் மோண்டு எதுல ஊத்த போறேன்? நடக்கிற கதையா? என்ன பாப்பா என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிற அப்படின்னாராம். இப்ப ஆண்டவர் சொன்னாராம், அந்த வேலை தான் நீ செஞ்சாதான் வர சொன்னார். உட்காந்துக்கிட்டு உன் குருவி மூலையில உட்காந்துட்டு இறைவனை வளைச்சு பிடிச்சிடலாம் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, உலகத்துல எந்த மனுஷனாலையும் கடவுளை கண்டுபிடிக்க முடியாது, நிச்சயம் கண்டுபிடிக்க முடியாது. ஒரே ஒரு வழிதான் கடவுளை கண்டுபிடிக்க. ஆண்டவரே நீ யாரு, எனக்கு ஒண்ணும் தெரியல, எனக்கு புரியவேன்னு கேட்டா கடவுள் தென்படுவார். அது கொஞ்சம் இறங்கி வாங்க. ஏதோ ஒரு கடவுள் விஸ்வரூபம் எடுக்கும்போது என்னை யார் இந்து மதத்துல வாசிக்கும் போது யார் தான் முதல் சொல்ல, ஒரு கருடாவதாரம் எடுத்துட்டு மேல போறாராம். மேல போகும்போது தாளம்பு அந்த என்னமோ பூ கீழே விழுவுது. அது வந்துட்டு இருக்கும்போது நீ எத்தனை வருஷமா, எத்தனையோ கோடி வருஷமா வந்துட்டு இருக்க நிஜம். இது என்னைக்கு நீ மேல போய் பிடிக்கிறது? கடைசியா இன்னொருத்தர் பண்ணி அவதாரம் எடுத்து என்ன செய்யறாராம், காலை போய் முட்டார். முட்டினோடனே ஒரு கீழே குனிஞ்சு பார்த்தோன்னே இவர் கண்டுபிடிச்சிட்டாராம். அப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்லி வச்சாங்கன்னா, நீ பறந்து போய் கடவுளை கண்டுபிடிக்க முடியாது, அவர் பாதத்தை தொட்டாதான் என்ன செய்ய முடியும், கடவுளை கண்டுகொள்ள முடியும். ஆனா நம்ம ஞானத்தினால கேள்வி கேட்டெல்லாம் கண்டுபிடிக்காதீங்க. ஒரு கையெழுத்து போட தெரியாத ஒரு கிழவிக்கும் அவர் தான் கடவுள். அந்த கிழவி என்ன கேள்வி கேட்க முடியுமோ அந்த கேள்வி கேளு. அந்த கேள்விக்கு பதிலாக நம்மை படைத்த ஆண்டவன் இருக்கிறோம். யாரும் கேட்காத கடினமான ஒரு கேள்வி கேட்டெல்லாம் கடவுளை கண்டுபிடிக்காதீங்க. அவர் உன்னையோட ஞானி. இருக்கிறதுலே ஒரு பேதைக்கு கூட கடவுள் தன்னை வெளிப்படுத்த ஆயத்தமா இருக்கிறார். அவர் தான் கடவுள். அந்த கடவுளை தயவு செய்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அந்த கடவுளுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. அந்த கடவுளுக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம். நீங்க எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், அந்த கடவுளால உங்களை விடுவிக்க முடியும், சுகமாக்க முடியும். நான் உங்ககிட்ட கேட்கறது இயேசுக்கு சந்தர்ப்பம் கொடுன்னு கேட்கல. உன்னை படைச்ச கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த கடவுளுக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. வீணா வீம்புல நீங்க சாதனைங்கிற அவசியம் கிடையாது. கேன்சரா இருந்தாலும் பரவாயில்ல, எய்ட்ஸா இருந்தாலும் பரவாயில்ல. எத்தனை பேர்த்த நாங்க நிறுத்தணும் சாட்சிக்கு சொல்லுங்க, நான் கூட்டிட்டு வரோம். இன்னைக்கு நாமக்கலுக்கு வாங்க, எத்தனை எய்ட்ஸ் பேஷண்ட் சுகமா இருக்காங்க நாங்க விரல விட்டு நாங்க வீடியோ எடுத்து வச்சிருக்கோம். நாங்க எத்தனை கேன்சர்காரங்க சுகம் வாங்கிருக்காங்கன்னு என் செல்போன்லயே நான் வச்சிருக்கிறேன். முடியாது தூக்கிட்டு போன்னு சொல்லி சென்னை அடையாளம் இருந்து தூக்கிட்டு போய் வந்தவங்களாம் இன்னைக்கு எத்தனை பேர் சௌக்கியமா இருக்கிறாங்க, பரிபூர்ணமா இருக்கிறாங்க நாங்க நிரூபிக்கிறோம். ஆனா விஞ்ஞானத்துக்கு பதில் இல்லையே, விஞ்ஞானத்துல பதில் இல்லையே, நாங்க எந்த மருந்தும் தரலையே. நாங்க உட்கார்ந்து கடவுள் தானே வழிபட்டோம். மனிதனால் கூடாது, கடவுளால முடியுங்கிறதா எங்களுடைய ஃபார்முலா. ஆகவே உங்க பிரச்சனைக்கு தீர்வு இல்லைன்னு பேசி அழுகாதீங்க. என்ன வியாதியா இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய பண பிரச்சனையா இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய குடும்ப சிக்கலாக இருந்தாலும், அந்த சிக்கல் அறுக்க உங்களை படைச்ச ஆண்டவரால முடியும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்றேன். அந்த இறைவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வாழ்க்கையில கொடுத்து பாருங்க. நீங்களும் அந்த இறைவனை தெரிந்து கொள்ளுங்க, உங்க வாழ்க்கை சுபிட்சமாக மாறும். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்ய போகிறேன். தயவுசெய்து இது முக்கியமான நேரம். நாங்க 30 நாள் விரதம் இருந்து இன்னைக்கு கிளைமேக்ஸ் எனக்கு வந்து நான் சொன்னது போல நாங்க ஏதோ பிரசங்கம் பண்ணிட்டு போறதுனால இது தியரி. இப்ப வந்துட்டு இருக்கிறது பிராக்டிகல். ஏதோ வாய் ஜோடால் பேசிட்டு நாங்க போல சார். உங்க பிரச்சனை எதுவானாலும் இப்ப ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொட போகிறது. உங்க சரீரத்தில் எங்கேயாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா
அந்த இடத்துல முடிஞ்சா கைகளை வச்சுக்கொள்ளுங்க. முட்டிக்காலன்னா ரொம்ப குனிஞ்செல்லாம் வைக்க வேணாம், காலில் கை வச்சுக்கோங்க. ஒண்ணுமே பிரச்சனை இல்லை சார், எனக்கு பண பிரச்சனை மன பிரச்சனைனா கையை சும்மா நெஞ்சில் எடுத்து வச்சுக்கோங்க. கண்ணு தெரியலனா கூட கையை கண்ணில் வச்சுக்கோ, காது கேட்கலனா கூட விரலை தூக்கி காதில் வச்சுக்கோங்க. ஊமையா இருந்தா கூட விரலை எடுத்து நாக்கில் வைங்க. தலைவலியா இருந்தா கையை தலையில வைங்க, கை வலியா இருந்தா கை மேல கை வைங்க. ஆண்டவர் இவ்வளவு நேரம் நான் சொன்னதை நிரூபிக்கிறதுக்கு என்னால முடியாது, அந்த பரம்பரை தான் ஆயத்தமா இருக்கிறார். என்ன செய்ய போறாரு இன்னைக்கு? நான் இப்போ சொல்றேன், ஆண்டோட சின்ன பிரச்சனையை கொண்டு வராதீங்க. எந்த டாக்டரும் முடியலன்னு சொல்றாரு பாத்தீங்களா, நீங்க தான் சார் கடவுளுக்கு தேவை. ஏன்னா அங்கேயும் செஞ்சிருக்கேன் இங்கேயும் செஞ்சிருக்கேன், இது சாதாரண வியாதிங்க கிடையவே கிடையாது. எது உங்களால முடியலையோ அதை கடவுள்கிட்ட கொண்டு சேலஞ்சா வைங்க. ஆண்டவர் சேரலன்னு பாருங்க. இன்னைக்கு அற்புதம் நடக்கும் சார், இந்த இடத்துல அற்புதம் நடக்கும் சார். ஒரே நிபந்தனை, விடுதலை கிடைச்ச பிறகு பரம்பொருள் தான் உங்களுக்கு விடுதலை கொடுத்தார். அந்த பரம்பொருளை தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த இடம் ஒழிய ஜாதி மதத்தை பரப்புவதற்காக அல்ல, இயேசுவை சொல்லிக் கொடுப்பதற்காக அல்ல. இயேசுன்னு பிறந்து அவருக்கு பேர் வச்சனால இயேசுக்கும் போறோம். இந்த பூமியில வரும்போது அவருக்கு பெரிய சாமி வச்சு நம்ம யாரு கொண்டுட்டு இருப்போம்? அப்ப பெரிய சாமி வேணா இயேசு வேணா, இயேசுங்கிறது சாமியோட பேரும் இல்லை ஒண்ணும் கிடையாது. கடவுள் மனிதனாக வேண்டும் என்பதுதான் தத்துவம். கடவுள் மனிதனாய் அவதரித்தார், அப்ப அவருக்கு ஒரு பேரு தேவை, அப்ப இயேசுங்கிற பேர் வந்தது. அதுவும் ஏன் வச்சாரு? இவங்கெல்லாம் என் பாவத்தை மன்னின்னு கத்திட்டு இருந்ததுனால உன் பாவத்தை மன்னிக்கிறவர் நானுங்கிற அர்த்தத்தில் தான் அவர் வெளியே வந்தார். பேரு முக்கியம் இல்ல சார், அதற்கு மேல இருக்கிற தத்துவம் முக்கியம், அதற்கு மேல இருக்கிற பரம்பொருள் முக்கியம். அவரை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை தலைவலாக மாறிவிடும். நீங்கள் கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் மூட்டை மூட்டையா மாத்திரை தீங்க வேண்டிய அவசியம் இல்லை, கட்டையா பணம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை உருவாக்கின ஆண்டவர் உங்களை சுகமாக்க வல்லவராக அவர் இருக்கிறார். உருவாக்கின ஆண்டவர். எல்லாரும் கண்களை மூடுவோம், எல்லாரும் கண்களை மூடுவோம். ஒரே ஒரு உதவி உங்களுக்கு செய்கிறேன், ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை படைக்க இறைவனை கொடுங்க அல்லது இயேசுவை கொடுத்து பாருங்க. ஸ்ரீ நாமாவளி மந்திரம் என்று ஒரு மந்திரம், அத்தனையும் சொல்ல நேரம் இல்லை. எத்தனை மந்திரம் கேட்காதீங்க, அந்த மந்திரத்துக்கு அர்த்தம் புரியும் உங்களுக்கு. அதனால 1-2 வார்த்தைகள் மாத்திரம் சொல்றேன். ஓம் ஸ்ரீ பிரம்மபுத்திராய நமக. என்னங்க பிரம்மன்னா படைத்த இறைவன்னா பரம்பொருள் தான் பிரம்மன், புத்திரன்னா புல்லன்னு அர்த்தம். ஓம் பிரம்மபுத்திராய நமகனா இறைவனுக்கு பிறந்த ஒரே பேரான குழந்தையே உன்னை நமஸ்கரிக்கிறேன். கடவுளுக்கு பிறந்த ஒரே குழந்தை யாருன்னு மண்டையை போட்டு பிச்சுக்கோங்க. அடுத்தது ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தாய நமக. கண் சுத்தமாய் கண்ணினுடைய வயிற்றில பிறந்த சுத்தவானே உன்னை நமஸ்கரிக்கிறேன். எந்த கடவுள் கண்ணியின் வயிற்றில பிறந்தார்னு அதையும் யோசிங்க. ஓம் ஸ்ரீ சிதிலிஷ்டாய நமக. தம் சரீரத்தை மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்தவரே உன்னை நமஸ்கரிக்கிறேன். ஓம் ஸ்ரீ பஞ்சகாயக நமக. 5 காயங்களை அடைந்தவனே உன்னை நமஸ்கரிக்கிறேன். ஓம் ஸ்ரீ விருட்ச சூழ அன்புராய நமக. சூலத்தில் சிலுவையில் பலியானவரே. அப்படி நிறைய இருக்குது. மூத்தஞ்சய நமக, அத்வமுகாய நமக அப்படின்றத பாருது. இதெல்லாம் உட்காந்து யோசிச்சு பாருங்க. பிரம்மபுத்திரன் யாரு? பிரம்மபுத்திரன் என்னமோ நினைச்சிட்டு இருக்கிறோம். கடவுளுடைய ஒரே பேரான குமாரன் யார்? கன்னி சுத்தாய நமக. கண்ணின் வயிற்றிலே பிறந்தவன் யார்? பஞ்சகாயக நமக. 5 காயங்களை அடைந்தவன் யார்? 2 கையில 2 காலில் விழாவிலே குத்தப்பட்டவர் ஆண்டவர். அப்ப இவங்கெல்லாம் யாருங்கிறது நம்முடைய முன்னோர்கள் ஹெல்ப் பண்ணி வச்சிருக்காங்க, கைட்லைன்ஸா. நாங்களும் அதை சொல்றோம். ஆகவே நாங்க யாரையும் கட்டாயப்படுத்தல. உங்களுக்கு விடுதலை வேணும்னா கடவுள்கிட்ட வந்தீங்கன்னா தெரியும். கடவுளுக்கு டிவி வாங்கி வச்சுட்டு பின்னாடி உட்காந்து பார்த்தா படம் தெரியுமா? தெரியாது. எத்தனை லட்ச ரூபாய் போட்டு வாங்கினாலும் சரி சத்தம் தான் வரும். வால்யூம் ஏத்தாட்டி போனா அதுவும் சத்தம் வராது. தப்பு டிவி மேல கிடையாது, ஆபரேட் பண்ண தெரியாது உன்னால தப்பு. இறைவன் மேல தப்பு இல்ல. இறைவனை தெரியாமலே சாகரம் பார்த்தீங்களா, நம்ம மேலதான் தவறு. இறைவனை அறிந்து கொள்ளுங்கள், இறைவனை அறிந்து கொள்ளுங்கள், இறைவனை அறிந்து கொள்ளுங்கள். சத்தியத்தை அறியுங்கள், உண்மையை அறியுங்கள், இறைவனை அறியுங்கள். அந்த இறைவன், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வியாதியுள்ள இடத்துல கைகளை வச்சு கொள்ளுங்க, பிரச்சனைகளை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். சாட்சி பகிருங்கள். விருப்பமானால் தொடர்ந்து வாங்க. இறைவனை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். இயேசுவை பற்றி அல்ல, இறைவனை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். அந்த பரம்பரை உங்களை விடுதலையாக்குவாராக. கண்களை மூடுங்க. சர்வ வல்லமுறை நல்ல ஆண்டவரே, அற்புதமான அதிசயமான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உண்மை குறித்து நாங்கள் எத்தனை மணி நேரம் பேசினாலும் நாங்கள் விவரிக்க முடியாத ஆண்டவரே. ஏதோ ஒரு சில காரியங்களை நான் சொல்லியிருக்கிறேன். நானும் ஒரு காலத்துல ஆண்டவரை நாத்திகவாதியாக அலைந்து தெருவா கடவுளில் என்று பேசினவன், சிலையில எல்லாம் அக்கிரமம் பண்ணினவன், அநியாயம் பண்ணினவன், என்னென்ன அசங்கை பண்ண முடியுமோ பண்ணி முடிச்சவன். ஆனா என் வாயிலே இன்னைக்கு கடவுளை பற்றி பேசும்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கின சர்வ வல்லமையுடைய ஆண்டவரே, வானத்தையும் பூமி படைத்து பாதுகாத்து இயக்கி அழிக்க வல்லமை உடையவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா.
கோடான கோடி நட்சத்திரங்களை சிஸ்டமேட்டிக்காக இயங்க செய்து கொண்டிருக்கிறவரே, நீர் பெரியவரப்பா, நீர் உன்னதர் ஆண்டவரே, மனிதனால் கூடாத உங்களால முடியும் ஆண்டவரே. மனிதனுடைய ஞானத்தின் ஞானமானது இறைவனுக்கு பைத்தியத்திலும் பைத்தியமாய் இருக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறோமே ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையினால நாங்கள் பிள்ளைகளை சந்திக்க முடியாது வேண்டுகிறோம். உங்களால முடியாத உலகத்தில் ஒண்ணுமே ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் கண்ணீரோடு இருப்பது பிரியம் அல்ல. இந்த பிள்ளைகளுடைய சுகத்துக்காக, இந்த பிள்ளைகளுடைய விடுதலைக்காக நீர் மனிதனாய் பிறக்க வேண்டும் என்றும் பலியாக வேண்டும் என்றும் ஆண்டவரே எல்லா மனங்களிலும் எழுதப்பட்டு விட்டு ஆண்டவரே, அதை நிறைவேற்றுவதற்காக நீர் இறைவன், நீர் ஆண்டவரே மனித அவதாரம் எடுக்கும் பொழுது உமக்கு இயேசு என்று பெயரிட்ட ஒரு வந்தீர் ஆண்டவரே. நீர் ஒரு மதத்தை சார்ந்தவர் அல்ல ஆண்டவரே. நீர் இருக்கும்போது கிறிஸ்தவன் மதமே அல்ல, நீரும் இறைவன் அல்ல. நீர் இறைவன் மனிதனாய் பிறக்க வேண்டும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் நீர் இயேசு என்ற பெயரில் அவதரித்து எங்களுடைய பாவ சாப வியாதி வறுமைகளை சுமந்து நீர் எங்களுக்கு விடுதலை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த விடுதலை அடைந்துவிட்டோம் என்கின்ற அறிவு பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. இதை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரே. மகன் பண்ணின தண்டனைக்கு நீதிபதியா இருக்கிற தகப்பன் இறங்கி வந்து பிள்ளையால அந்த பெனல்டி கட்ட முடியாதுங்கிறனால, ஃபைனை கட்ட முடியாததுனால அந்த ஜட்ஜி இறங்கி வந்து தான் பையனுடைய ஃபைனை கட்டுவதற்காக ஆண்டவரே நீர் இறங்கி வந்து எங்களுடைய இயலாமையை அறிந்து எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு ரத்தத்தை சிந்தி எங்களுக்கு விடுதலை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நான் சொன்னதெல்லாம் உண்மைங்கிறதுக்கு ஆண்டவரே இங்க உட்கார்ந்து யாரும் நாங்கள் நிரூபிக்க முடியாது, வார்த்தையில நிரூபிக்க முடியாது. ஆனால் நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். நாங்கள் யாரு கிறிஸ்துவர் அல்ல ஆண்டவரே. நாங்கெல்லாம் ஒரு காலத்தில் ஆண்டவரே காவடி எடுத்து நாங்கள் ஏறாத குளம் இல்ல ஆண்டவர், ஏறாத கோயில் இல்ல, இறங்காத குளம் இல்ல, பார்க்காத மந்திரவாதி இல்ல, கட்டாத கயிறு இல்ல, போடாத தாயத்து இல்ல, பார்க்காத வைத்தியம் இல்ல ஆண்டவரே. எங்களுக்கு விடுதலை கிடைக்கல. ஒரு காலத்தில் எங்களுக்கு சொன்னாங்க, நாங்க துச்சமாய் நினைச்சீங்க வந்தோம், சோதித்து பார்க்கின்றது வந்தோம். ஆனால் எங்களுக்கு மறுவாழ்வை தந்தவர் நீர், எங்களுக்கு சந்தோஷத்தை தந்தவர் நீர், நிம்மதியை தந்தவர் நீர் ஆண்டவரே. இம்மட்டும் வாழ வைத்தது நீர், எங்களை வாழ வைக்க போறது நீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்க சொந்த பொண்ணுங்களுக்காக எங்க பிள்ளைங்க 30 நாள் உபவாசம் போட்டு கவர்மெண்ட் வந்திருக்கிறாங்க, விரதம் இருந்து வந்திருக்கிறாங்க. அவருடைய தேவை எதுவானாலும், அது எவ்வளவு பெரிய தேவையானாலும் இப்பொழுதே அந்த தேவையை சந்திக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வேண்டுதலை செய்கிறோம். அந்த தேவையை சந்திக்கப்படுவதாக, அசுத்தாரியில் விலகி போவதாக, தில்லி சூரிய கட்டுகள் செயலிழந்து போவதாக, உச்சம் தலையிலிருந்து உள்ள கால் வரைக்கும் பிள்ளைகள் எந்த இடத்துல கைகளை வைத்திருக்கிறார்களோ அந்த இடத்துல ஆண்டவருடைய சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது இறங்கி வருவதாக இயேசுவின் நாமத்தினால. Be healed, be delivered in the name of Jesus. We command your perfect healing, we command your perfect deliverance in the name of Jesus. We sprinkle the precious blood of Jesus upon each and every one of us, my Lord, without exception, my Lord. ஒருவர் விடாமல் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் உங்களுடைய கல்வாரி ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும், இக்கணமே விடுதலை உண்டாகட்டும். செயல்படாத உறுப்புகளே செயல்படு, செயல்படாத நரம்பு செயல்படு, செயல்படாத ரத்தோட்டமே நீ செயல்படு இயேசுவின் நாமத்தினால. ரத்தம் அடைச்சிக்கிச்சு, நரம்புல அடைச்சிக்கிச்சு சொல்லி கையங்கால இழுத்து வைக்கிற பொல்லாத பிசாசு, ஊமையும் செவிடும் கூட்டுத்தனத்தின் ஆவிய, வலிப்பின் ஆவிய வெளியேறி போ, ஆஸ்மாவின் ஆவிய வெளியேறி போ, ஜன்னியின் ஆவி, வலிப்பின் ஆவிய வெளியேறி போ. பிசாசு கூடி நிமிரட்டும் இயேசுவின் நாமத்தினால். பருக்கள் மறையட்டும், தழும்புகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால. முடியாதவர்கள் முடியட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆபரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஒரு சகோதரிக்கு டாக்டர் ஆபரேஷன் பண்ணி சொல்லியிருக்கிறீங்க, டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க, நான் சொல்ற உங்களை படுத்த கடவுள் சொல்றாரு, நீ ஆண்டவரை நீங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது ஆபரேஷன் என்ன மாத்திரை கூட இல்லாம நான் சுகப்படுத்துறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மாத்திரை கூட இல்லாம. ஐயா ஒரு ஐயா சொல்றீங்க, எனக்கு நான் பண்ணாத பிசினஸ் கிடையாது, வெளியே பார்த்தா ராஜா மாதிரி, இவனுக்கு என்ன ராஜா மாதிரி இருக்கிறான், என்ன குறைன்னு சொல்றாங்க. நல்ல தூக்கம் தூங்கி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு எனக்கு தான் தெரியும்னு சொல்லி ஒரு ஐயா சொல்றீங்க. ஐயா கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் நீங்க ஆண்டவருடைய சமாதானத்தை அனுபவிக்கல, இன்றிலிருந்து என் சமாதானத்தை அனுபவிப்பாய், என் சமாதானத்தை உனக்கு தருகிறேன், என் விடுதலை உனக்கு தருகிறேன், உனக்காய் நான் மரிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அநேகருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் மாறுகிறது, அநேகருடைய வியாதிகள் விலகி போகிறது, கட்டுகள் உடைகிறது, தில்லி சூனிய மந்திர கட்டுகள் உடைகிறது. அதனால உன் குடும்ப விமோசனம் அடைய போகிறது. தில்லி சூனிய கட்டுகளை உடைக்க தேவாதி தேவனுக்கு, ராஜாதி ராஜனுக்கு, கர்த்தாதி கர்த்தனுக்கு, படைத்த இறைவனுக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளப் போகிறீர்கள். விடுதலை உண்டாகட்டுமானது ஜெபிக்கிறோம்
எத்தனை ஆண்டு நொடித்து போயிருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே அது துணிக்கட்டும். அற்புத வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. பிசினஸ் ஆசீர்வதிங்க, கடன் பிரச்சனைகள் முடியட்டும், திருமண தடைகள் மாறட்டும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன். ஆண் குழந்தைகளை நீ பார்ப்பாய், ஆண் பிள்ளைகளின் ஆண் பிள்ளை நீ பார்ப்பாய், உன் பிள்ளைகளின் சூழலை நீ பார்ப்பாய் என்று சொன்ன வார்த்தையின்படி அப்படியே நடக்கும்படி வேண்டுகிறோம். வீடு இல்லாதவர்களும் வீடு உண்டாகட்டும் ஆண்டவரே. வாடகை வீட்டுல கூட இல்லாம கஷ்டப்பட்டு நல்ல வீடு வீடு கிடைக்கட்டும், வாடகை கிடைக்கட்டும், சொந்த வீடு கட்டட்டும். எத்தனை லட்சம் வித்தாலும் தங்கம் ஆண்டவரே தங்கம் சேரட்டும். எல்லாவற்றுக்கும் நல்ல சமாதானம் உண்டாகட்டும். புரிஞ்சிருக்கிற குடும்பம் இணையட்டும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கட்டும், சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானம் கிடைக்கட்டும். எதற்காக இந்த இடத்துல இருக்காங்களோ, இப்ப மனசுல என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, எதை வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்களோ, அதை நான் விட்டு போயிருந்தாலும் ஒரு மறவாத தேவன், ஆண்டவரை விட்டு விடாத தேவன், பட்சபாதம் இல்லாமல் வந்த எல்லோரையும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே வந்த ஒவ்வொருவரையும் சிறியர் முதற்கொண்டு பெரியவர் வரைக்கும் பேராய் தொட்டு நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றியோடு நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் வேண்டுதலை கேட்டு அற்புத அதிசய இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக விடுதலையை தந்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிரார்த்தனை எடுக்கிறோம். ஆமென், ஆமென். பாசமா முன்னால வாங்க. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நம்முடைய பிரார்த்தனையை நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு நம்புகிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். நீங்க நம்பிக்கையோட இது மண்டையில் அறிவு